ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லி மீடியா. வீக்லி மீடியா பாருங்க. வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. எஸ், ஒரு புதிய விஷயத்தை பார்த்திருப்பீங்க. பரத் வந்து அவர் பேக்ரவுண்ட மாத்திருக்காரு. இதெல்லாம் வந்து அப்பப்போ நடக்கிறதாங்க. அவர் எங்கேயா டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு, பிஸி பிசினஸ்மேன். அப்போ வந்து அங்க இருந்து வீடியோ ஷூட் பண்றதுனால பேக்ரவுண்ட் மாறிடுச்சு. எஸ் பரத், உன்னோட ஹேர் ஸ்டைல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லப்பா, நிறைய கமெண்ட்ஸ் அதை பத்தில பெருசா டிஸ்கஸ் பண்ணா ஒன்னே ஒன்று மட்டும் பிடிச்சிருந்துச்சு. அதை மட்டும் நான் சொல்றேன். இவரு சென்னை 28ல வசந்த் வருவார்ல, அவர மாதிரியே இருக்காம்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ப்ரோ, ஆக்சுவலி எனக்கும் ஃபீல் ஆச்சு. இதுல என்ன, நான் பொறாம பிடிச்ச பையன் 10-15 கமெண்ட் மேல வந்து தனுஷ் ப்ரோ நீங்களா, தனுஷ் ப்ரோ தங்க மக்கள் தனுஷ் ப்ரோ அப்படின்னு சொல்றது அதெல்லாம் இவன் கண்ணுக்கு தெரியல. சென்னை 28 வசந்த் ப்ரோ மட்டும் இவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எவ்வளவு வன்மக்காரனா இருப்பான். தனுஷ்மே வந்து செட் ஆச்சு. ஆனா எனக்கு டக்குன்னு வந்து அப்படியே சூட் ஆச்சுடா. டக்குன்னு பாஸ் போட்டு அவன் வந்து நிப்பா பத்தி அந்த ஃப்ரேம்ல அந்த மாதிரி. எனக்கு ஆக்சுவலி இந்த போன வீடியோலயே வந்து ஒருத்தர் போட்டிருந்தாருல, அந்த இந்த படத்துல வெங்கடேஷ் அப்படின்னு ப்ளூ ஸ்டார் படத்துல வெங்கடேஷ் அப்படின்ட்டு அது எடிட்டர் போட்டிருந்தா அப்படியே இருந்துச்சுடா. உண்மையிலேயே எனக்கு பாக்குறப்போ டேய் எப்படா இதெல்லாம் நோட் பண்ணி சொல்றீங்க. குண்டா யாராவது வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் முடி வச்சிருந்தா கரெக்டா பாரத்துக்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது மேல பேசினா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னு ஒருத்தர் சொன்னாரு. சோ அதனால இந்த போஸ்டர் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே லெட்ஸ் கெட் இன்டு தி கண்டென்ட் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி லெட்ஸ் டிஸ்கஸ் தி கமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். எஸ் சொல்லுங்க பரத். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அந்த சிஎஸ்கே பத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். லைக் வந்து சிஎஸ்கே என்ன பண்ணா மாறும் அப்படின்ட்டு. அதுல நீ ஒரு விஷயம் சொல்லியிருந்த, அதுக்கு மறுத்தா நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். பேசிக்கா வந்து கோச்சை வந்து மாத்தணும் அப்படின்ற மாதிரி நீ சொல்லியிருந்த. அதுல ஆக்சுவலி நான் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, மெகா ஆக்ஷன் வரப்போகுது 2027-28ல வரப்போகுது அப்படின்னும் போது ஒரு வருஷம் தானே இருக்கு, அதை முடிச்சுட்டு பாத்துக்கலாமே, ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஸ்குவாட் இறக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் நம்ம கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆண்டி ஃபிளவரோட எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்தாங்க. ஆர்சிபி இப்படிதான் ப்ரோ வந்து 1 இயர் இருக்கிறப்போ கரெக்டா வந்து 2024ல வந்து கோச்சை மாத்தினாங்க. சி வேர் தே ஆர் ஸ்டாண்டிங் ரைட் நவ, 2 கப் அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. 100% அக்ரீட். நான் வந்து ஆக்சுவலி ரிக்கி பாண்டிங் எக்ஸாம்பிள் வச்சு நான் பேசினேன். பட் ஆக்சுவலி ஆண்டி ஃபிளவர் இன்னும் கொஞ்சம் இட் மேக் சென்ஸ். பட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட், எனக்கு என்னன்னா லைக் ஒரு புது கோச் வராங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த டைம் எல்லாம் தேவைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க ஆண்டி ஃபிளவர் எடுத்துட்டாலுமே அந்த சீசன் அவர் பிளேயா சூட் போனார். ஸோ அவர் புது கோச்ன்றது வந்து ஐபிஎலுக்கு புதுசா இல்ல அப்படின்ற பட்சத்துல தே ஆல்ரெடி நோ அ லாட் ஆஃப் பிளேயர்ஸ். அவங்க எல்லாம் ஸ்கவுட்டிங் டீம்ல ஆல்ரெடி பார்த்து தான் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கோச் எப்ப எடுத்திருந்தாலுமே அந்த இமீடியட் இம்பாக்டும் இருக்கும். அதை நான் வந்து ஒத்துப்பேன். ஸோ எஸ், இமீடியட் சேஞ்ச் பண்ணலாம், என்ன தப்பு இருக்கு, ஒரு தப்பும் இல்ல. பண்ணுவாங்களா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். நிறைய சொல்லுவாங்க, அதெல்லாம் சிஎஸ்கே பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட். அதே வீடியோல வந்து இன்னொரு கமெண்ட், ப்ரோ நான் ஒரு டவுட் கேக்குறேன், ஏன்டா ஸ்ரேயாஸ் கோபாலை பத்தி யாரும் பேசவே மாட்டீங்க, நல்ல டொமஸ்டிக் வச்சிருக்காரு தலைவன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. நாங்க எங்க பேசாம இருந்தோம், நாங்க பேசாததா ஸ்ரேயாஸ் கோபால் பத்தி? நீங்க சீசனுக்கு முன்னாடி நாங்க அந்த பழையப்பாவை நீங்க பாக்கல அப்படின்ற மாதிரி அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு வாங்க. நூர் அகமது வந்து கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆற இருக்கிற டைம்ல வந்து நீங்க நூர் அகமது வந்து ஒரு ஃபாரின் பிளேயர் சாக்ரிஃபைஸ் பண்ணா நூர் அகமது சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஸ்ரேயஸ் கோபால் விளையாட வைக்கலாம் அப்படின்னு நாங்க வந்து ஸ்ரேயஸ் கோபாலுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து பேசிடுறோம். பேசாம என்ன எதனால நாங்க வந்து இந்த வீடியோல ஸ்ரேயாஸ் கோபால் பத்தி பேசல அப்படின்னா, ஸ்ரேயாஸ் கோபாலை இவங்க மதிக்கவே இல்லை. மதிக்காத ஒரு பிளேயரை வந்து திரும்ப திரும்ப பேசுறது பிரயோஜனமும் இல்லை. அதனாலதான் நாங்க மெதிவாதாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் சொல்லு. என்னப்பா திரும்ப சொல்றது பழமொழிய? ஏதோ ஒண்ணு ஏன்னா வந்து புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் கமெண்ட் வாங்க. சரி ஓகே, அதே வீடியோல சொன்ன இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நான் வந்து டியான் ஃபாரஸ்டரை வந்து ஜேமி ஓட்டனுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் மாதிரி வச்சுக்கலாம் தப்பில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது நிறைய பேர் வந்து எப்படி ப்ரோ அவர் ஜேமி ஓட்டனுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் ஆவாரு, ஜேமி ஓட்டன் இஸ் டெட் பவுலர், டியான் ஃபாரஸ்டர் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர் தானே, அப்போ ஒரு பிரிவிஸ்க்கு தானே பேக்கப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. என்னோட பாயிண்ட் என்னன்னா, அவர் வந்து ஒரு பேக்கப் ஃபார் ஜேமி ஓட்டனா நாட் லைக் டு லைக் எக்ஸாக்டா அதே ரோல பண்ணுவாரு நான் சொல்ல வரல. பேசிக்கா இஸ் a foreign player who is like a finisher who can give that ஒரு 2-3 overs of bowling அப்படின்னு நான் சொன்னேன். மிடில் ஓவர்ஸ் டெத் ஓவர்ஸ்ன்ற அந்த பஞ்சாயத்துக்கு நான் வரல. சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது டியான் ஃபாரஸ்டர் மாதிரி ஒரு ஆப்ஷனை வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் இந்த ஒரு 1 இயர்ல பயங்கரமா க்ரோ ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவர் ரீசெண்டா இப்போ வைட்டா பிளாஸ்ட்ல கென்ட்டுக்கு கூட செமையா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது மோஸ்ட் லைக்லி டு க்ரோ. அப்படி இருக்கும்போது அவருடைய பிரைஸ் ஏறும். இந்த ஒரு காரணத்துக்காக அவர் ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கலான்ற மாதிரி நான் சொன்னேன். அண்ட் பிரிவிஸ்க்கு எனக்கு கண்டிப்பா ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் அவர் தான் பேக்கப்பா இருக்கணும். சோ இதை நான் பிரிவிஸே ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷனா இது யூஸ் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்குமோ அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சிஎஸ்கே யோசிச்சா நல்லா இருக்கும். சோ பேசிக்கா என்னன்னா, டியான் ஃபாரஸ்டோட ரோல் வேறையா இருந்தாலும் அவர் எடுத்துட்டு டெத் பவுலரா வேற ஒருத்தரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பரத் சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோல நம்ம பாக்குற கடைசி கமெண்ட், ருத்து டு டூபே, ஏண்டா உனக்கு வந்து கேப்டன்சி தான் வேணும்னா அண்ணங்கிட்ட கேட்டு நானே கொடுத்துருப்பேன்ல, இப்படி முதுகுல குத்திட்டல அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. இது இந்த கமெண்ட் எதுக்கு அப்படின்னா, ரீசெண்டா வந்து தூபேவோட மும்பை T20 பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு என்னடா இவ்வளவு சூப்பரா பர்ஃபார்ம் பண்ற அப்படின்ற மாதிரி. ஆனா இதுக்கு தூபேவோட ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா ஆடுனியா, நீ வந்து உனக்கு கேப்டன்சி வேலைன்னா ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா என்கிட்ட கொடுத்துருப்பாங்கல்ல, முதுகுல குத்திட்டல அப்படின்னு வந்து தூபேவும் ருத்துவப்பட் சொல்லலாம். ஏன்னா 2 பேருமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆடிட்டு இருந்தாங்க என்டையர் சீசன். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். சோ அந்த வீடியோல அந்த கமெண்ட்ஸ் பேசிக்கா இவ்வளவுதான் வந்து ஃபில்டர் பண்ண முடிஞ்சது. அடுத்து நாங்க ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த
இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் பேசிக்கா வந்து இந்தியா T20 ஸ்குவாட் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து இதெல்லாம் நிறைய பேசியிருந்தோம். அதுல நாங்க வந்து சொல்லியிருந்தோம் இந்த ஜெய்ஸ்வால் வந்து விராட் கோலியை ரிப்ளேஸ் பண்றாரு ODI ஸ்குவாட்ல. ருத்ராஜ் கேக்வாட் வந்திருக்கலாமே, அவர் வந்து ரீசெண்டா செஞ்சுரி வேற அடிச்சிருந்தார் நம்பர் 4 பொசிஷன்ல நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு, ஏன்டா டபரா தலையா, ரோஹித் சர்மா, சுப்மன் கில்லு, ஹர்திக் பாண்டியா, KL ராகுல், ஸ்ரேயாஸ் ஐயர் இவ்வளவு ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது ஒன்ன மாதிரி மலுபட்டி தான் வந்து ருத்ராஜ் கேக்வாட் அந்த இடத்துல எடுப்பான், இல்லைன்னா ஜெய்ஸ்வால் தான் வந்து ஆட வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து சொல்லியிருந்ததுன்னா CSK அதை எப்படியும் ஒரு நிக்நேம் சொல்லி அழைப்பாங்க அந்த ஃபேன்ஸை. அந்த மாதிரி சொல்லிட்டு நீ வந்து ருத்ராஜுக்கு முட்டு கொடுக்குற தப்பு இல்ல, ஆனா வந்து சரியா ஆடாட்டியும் போது முட்டு கொடுக்கறதான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் என் கேள்வி என்னன்னா, அந்த இடத்துல ருத்ராஜ் கேக்வாடோ ஜெய்ஸ்வாலோ விட்டுருங்க, யார் ஆடி இருப்பாரு? விராட் கோலி லெஃப்ட் ஹேண்டரா ரைட் ஹேண்டர் தானே? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரைட் ஹேண்டர் ரிப்ளேஸ் பண்ண ரைட் ஹேண்டர் வந்தா என்ன தப்பு அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டேன். செகண்ட் வந்து ஜெய்ஸ்வால் இஸ் நாட் ஒன் டவுன் பிளேயர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராபபிலி ஜெய்ஸ்வால் தூக்கி ஓப்பனிங் போட்டு கில்ல தூக்கி ஒன் டவுன்ல இறக்கி விடுவாங்க, which is most likely they will do. பட் அகைன் விராட் கோலி திரும்ப டீமுக்குள்ள வந்தார் அப்படின்னா, ஒருவேளை கில் ஒன் டவுன்ல ஆடி 200 அடிச்சாலும் இஸ் கோயிங் டு கோ பேக் டு ஓப்பனிங் ஸ்லாட். அந்த ஒரு தேவையில்லாத ஒரு ஷஃபிள் பண்றதுக்கு விராட் கோலிக்கு டைரக்ட் ரிப்ளேஸ்மென்ட் ருத்ராஜ் கேக்வாட் டீமுக்குள்ள போட்டு நம்பர் 3 ஆடுவீங்க, அவ்வளவுதான். அதான் நான் மீன் பண்ணது. இதெல்லாம் விட்டுருங்க, ஒருத்தர் ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆல்ரெடி, அதை விட்டுட்டு ஏன் புது ஆப்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றீங்க? இதுதான் கம்பீர் நிறைய பண்ணி கடுப்பேத்துவார் நம்ம முன்னாடி பேசியிருந்தோம். அதே தான் நாங்களும் சொல்லுவோம். ஒருத்தர் இருக்கா ருத்ராஜ் கேக்வாட்னா அவரே வந்து விளையாடுவீங்களேன் அப்படின்ட்டு தான். அவரு வந்து சாச்சுரேட்டே விளையாடலன்னா இது என்ன பெரிய உலக மகா சீரீஸா? இந்த சீரீஸ்ல விளையாட வைக்கலன்னா ருத்ராஜ் எங்க விளையாட வைப்பீங்க? அதுதான் நான் கேட்க வரேன். புதுசா வந்து இந்தியா ஸ்குவாட் இறக்கிருக்காங்கப்பா, ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்கையை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல ஸ்கையை வந்து சாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் சிரிச்சிருந்தோமா. அதுக்கு ஒருத்தர் பேராகிராஃப் ஒன்று அமைச்சிருந்தாரு, ஏன் ப்ரோ ரோஹித் சர்மாலாம் கடைசி ஒரு 3-4 வருஷமா வந்து ஃபார்ம் அவுட் தான் சுத்திட்டு இருந்தாரு, அவர்லாம் IPL ஃபார்ம் அவுட்டா தான் இருந்தாரு, அப்படி இருந்தும் வந்து அவர் இந்தியா ஸ்குவாட்ல எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நீங்க வந்து சிரிச்சுட்டே சொல்லிருப்பீங்களா? ஸ்கைனா மட்டும் சிரிச்சுட்டே சொல்றீங்க, இதெல்லாம் வந்து நீங்க பாருங்க, ஸ்கை வந்து கண்டிப்பா வந்து கம்பேக் கொடுப்பாரு, அப்ப நான் வந்து பேசுறேன், ஸ்கை வில் டூ இட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நம்ம சொல்லு ஆக்சுவலி ஸ்கைன்றவர் வந்து எப்பவுமே ஒரு ஃபார்முக்கு வந்தா ஒரு 10 மேட்ச் தொடர்ந்து ஸ்ட்ரீக்கா ஆடுவார் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவரோட ஃபார்ம் அவுட் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல ஸ்கையோட ஃபார்ம் அவுட். முன்னாடில இருந்து 2023 வேர்ல்டு கப் அப்போல இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். லைக் லிட்டரலா வந்து டக்கா 3 வாட்டி டக்கா இருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு பயங்கரமான இது போவாரு, திடீர்னு அடிப்பாரு, அப்படி இருக்கிற ஒரு பிளேயர் தான், பிளக்சுவேட் இருக்க ஒரு பிளேயர் தான். இது ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா பரவாயில்ல, ஸ்கைக்கு திரும்ப நடக்குது. சோ இந்த மாதிரி ஒரு சர்டனே இல்லாத ஒரு பிளேயரை நான் பேசிக்கா வந்து மாத்தி ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட கேப்டன்சி கொடுத்து டக்குன்னு ஒரு சேஞ்ச் பண்ற அடுத்த வேர்ல்டு கப்புக்கு ஒரு ஃபியூச்சர் ஆஸ்பெக்டா பாக்குறது நான் வந்து பெரிய தப்புலாம் பிளண்டர்லாம் நினைக்க மாட்டேன். தட்ஸ் குட். ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி பெரிய மூவ்ஸ்லாம் வந்து BCCI பண்ண மாட்டாங்க. கம்பீர் வந்ததுல இருந்து இதெல்லாம் நடக்குது. சோ தட்ஸ் நைஸ் டு see. ஓகே, ஆக்சுவலி நாங்க வந்து என்ன சூரியகுமார் யாதவ் வந்து ரொம்ப பகை இருக்கிற மாதிரிலாம் நீங்க பேசுறீங்க, அப்படிலாம் கிடையாது சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்து நீங்க எடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. நாங்க மும்பை இந்தியன்ஸ் IPLக்கு அவர் அடிக்கல நாங்க பேசவே இல்லை, அதை பத்தி நாங்க சொல்லவே இல்லை. அவர் T20 வேர்ல்ட் கப்லயே T20 வேர்ல்ட் கப் வரதுக்கு முன்னாடியே அவர் என்ன ஃபார்ம்ல இருந்தாரு, T20 வேர்ல்ட் கப்ல என்ன அடிச்சாருன்றதை நாங்க கேட்கிறோம். ஒரே ஒரு மேட்ச் அகைன்ஸ்ட் USA சேவ் பண்ணி கொடுத்தாரு, இல்லன்னு சொல்லவே இல்லை. அந்த 2 பாயிண்ட் முக்கியம் தான், அதுவும் நாங்க மறுக்கவே இல்லை. பட் வாட் ஆஃப்டர் தட் நாக் அவர் என்ன பண்ணாரு அதான் நாங்க வந்து பேசுறோம். சோ என்டையராவே இந்த மும்பை இந்தியன்ஸ் மட்டுமே இல்ல, கடைசி ஒரு 1 இயராவே ஹஸ் பீன் a downfall. அண்ட் இந்தியா மாதிரி ஒரு டீம்ல வந்து when you are having so many options in the background, நம்ம ஏன் பட்டிடர் எடுக்கலன்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம், அந்த அளவுக்கு இருக்கு பேக்ரவுண்ட்ல ஆப்ஷன்ஸ். அப்படி இருக்கும்போது இட்ஸ் ஹை டைம் தட் இந்தியா இஸ் மூவிங் ஆன் and we are glad about it. அவ்வளவுதான். மத்தபடி ஸ்கை அகைன்ஸ்ட் இந்த அளவுக்கு ஒரு ஃபெயிலியர் கொடுத்திருந்தா நான் ரோஹித் சர்மா வேணாம் தான் சொல்லிருப்பேன், மனசாட்சி தொட்டு நான் சொல்லி ஹானஸ்டா. ஸ்கை வந்து வருவார், நல்ல பிளேயர் தான். இப்ப கூட ரீசெண்டா மும்பை T20 லீக்ல வந்து சூப்பரா ஆடிட்டு இருக்காரு, 70 அடிச்சாரு. அந்த மாதிரி ஒரு டீம் வந்து கேப்டன்ஷிப் பண்ணி ஜெயிக்கவும் வச்சுக்கிட்டு இருக்காருன்றப்போ நல்லாதான் போயிட்டு இருக்கு. அவர் நினைச்சா இப்பயே ஒரு கம்பேக் கொடுத்து ஹீல் ஹர்ன் இஸ் பிளேஸ் அகைன் தான். லைக் ரோஹித் சர்மாவுமே சொல்லியிருப்பாரு, ஸ்கை வந்து கஷ்டப்பட்டு தான் இத்தனை வருஷம் கழிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, அதனால அவ்வளவு சீக்கிரம் விட்டு போற பிளேயர் எல்லாம் கிடையாது ஸ்கை அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. வரட்டும், அவருமே இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டு வரட்டும். அது வரைக்கும் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து அவங்கள டிலே பண்ணக்கூடாதுல்ல, அவங்க வந்து பீக்ல இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸ்ரேயஸ் ஐயர், பட்டிடர்லாம் வரணும், அவங்க எல்லாம் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இவர் தான் வந்து உண்டாக்கி தந்திருக்காரு. சோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கையை வச்சே ஃபர்ஸ்ட் நியூஸ் ஒன்று ஆரம்பிச்சிடலாம். ஸ்கை வந்து திடீர்னு மும்பை இந்தியன்ஸ் அன்ஃபாலோ பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு. லைக் அவர் பயோ டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா எடுத்துட்டு ஹர்திக் பாண்டியா ஒரு உண்ணாவிரதம் பண்ணிட்டு இருந்தாருல, அந்த மாதிரி இவரும் பண்ணிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஸ்கை வந்து திரும்ப ஃபாலோ பண்ணிட்டாரு மும்பை இந்தியன்ஸ். இன்னொரு விஷயம் 137 போஸ்ட் டெலீட் பண்ணிட்டாருன்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க, அது உண்மையா? அது ஏன் வந்து ஒரு பிளேயர் இந்த மாதிரி ஏதாவது மனஸ்தாபம் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு வந்து சோசியல் மீடியாவை இப்படி யூஸ் பண்றாங்க? லைக் இது வந்து ஒரு பியர் ஆக்டிவிட்டியானு தெரியல. லைக் பிளேயர்ஸ் கண்டினியூஸா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்றப்போ ஒரு பேட்டர்ன் மாதிரி வருது. we need to watch out. லைக் இவங்களோட சண்டையை வச்சுக்கிட்டு நம்மள வந்து TRP ஏத்தி அவங்களோட பீக்கை ஏத்திக்கிறாங்களா, அவங்க லைம் லைட்டுக்கு வந்துடுறாங்களா அப்படின்ற ஆஸ்பெக்ட் நம்ம யோசிக்கணும். சோ நான் என்ன சொல்றேன்னா பேசிக்கா இதெல்லாம் தட்டி விடுங்க. கடைசியில வந்து 2 பேர் கட்டி பிடிச்சி நிப்பானுங்க. நான் வந்து மும்பைக்கு ரோஹித் சர்மா வந்து அப்படிதானே சலசலப்பு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா ரோஹித் சர்மா கட்டி பிடிச்சி தான் நின்னாரு நீதா அம்பானி ஒரு ஷோ நடத்தும் போது. அந்த மாதிரிதான் இவங்கெல்லாம் வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நம்ம வந்து பார்த்தோமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சோ அந்த மாதிரி கை
இன்னும் விளையாடுறாரா இல்லையா அடுத்த சீசனுக்கு வந்து நமக்கு அப்டேட் வரும்போது நாங்க வந்து எடுத்துருவோம். ஆமா, இது ஆக்சுவலி வந்து பெரிய ரூமராவே போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்கை நீ சொல்ற ஹர்திக் பாண்டியா எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம். திலக் வர்மா தான் அடுத்த கேப்டன் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து திலக் வர்மாக்கு இப்ப ரீசெண்டா வந்து இந்தியா ஏ கேப்டன்சி, இந்தியால வந்து ஓடிஐ வைஸ் கேப்டன்சி எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஓடிஐயா சாரி T20 whatever அதெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ப்ரோ இருங்க. ப்ரோ நீங்க என்ன முன்னாடி மேட்ச் பாத்தீங்களா இல்லையா? அவர் முன்னாடியே இந்தியாவோட ஓடிஐ கேப்டன் தான் அவரு திலக் வர்மா. ப்ரோ அதை விடுங்க, நான் அதுல சொல்லல சரியா. இவங்க என்னன்னா மீனுக்குள்ள வலையே மாட்டல, அதுக்குள்ள ஒருத்த வந்து 1,00,000 போகுன்றான், ஒருத்தன் 1 கோடி போகுன்றான் அப்படின்ற மாதிரி. இருங்கடா இன்னும் ஒண்ணுமே நடக்கலடா, ஃபர்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா ட்ரீட் நடக்கட்டும். அதுக்கப்புறம் இருக்கிற ஆப்ஷன்ஸ் கை இருக்காரு, அதுக்கப்புறம் பும்ரான்னு ஒருத்தன், டேய் நான் ஒருத்தர் இருக்கேன்டா, என்ன தூக்கி என்ன விட்டுட்டு ஏன்டா நீங்க திலக் வர்மாக்கு போறீங்க, அவரு கோச் பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ருக்கோ ஜரா சபார் கரோ, பாப்போம் ஒன்னா பொறுமையா பாப்போம். இது எல்லாமே ரூமர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து விஷயம் கிளாரிஃபை பண்ணோம். லைக் திலக் வர்மா ஏன் ப்ரோ வச்சிருக்கீங்க? திலக் வர்மா பிளேஸ்ல வந்து ஃபில் பண்ணலாம்ல, பட்டிடரி உங்களுக்கு எல்லாம் ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலிட் பாயிண்ட். வெறும் மும்பை இந்தியன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நீங்க பாக்குறீங்கன்னா அதுல மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு 3 மேட்ச் வந்து விளையாடிட்டாரு, அதுல 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கடைசியா அந்த இந்தியா மேட்ச் வரைக்கும் நீங்க ஸ்டாட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாக்கு அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, பினிஷ் பண்ணி கொடுத்திருக்காரு குரூஷியல் கேம்ஸ். அதெல்லாம் ஒரு ஆஸ்பெக்ட்ல வச்சுட்டு டக்கு நீங்க திலக் வர்மா வந்து தூக்கிட முடியாது. இட் டிசர்வ்ஸ் another சான்ஸ்ன்றது எனக்கு பர்சனலா தோணுது. நீங்க தோணுச்சுனாலும் சொல்லுங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோ T20 வேர்ல்ட் கப் ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க, ஒரு மேட்ச் தவிர ஒரு எந்த மேட்சுமே அடிக்கல அப்படின்ட்டு வந்து எடுத்துட்டு வருவாங்க. ஒன்னதான் அடிக்க போறாங்க. ஆல்ரெடி நம்ம வச்சிருந்தோம். நீ வந்து திலக் வர்மாக்கு ஆமாடா நான் முட்டு தான் கொடுக்குறேன் அப்படின்னு நீ ஒத்துக்கிட்ட. இப்போ நீ எதாவது சொல்ல போற? T20 வேர்ல்ட் கப்ல அவர் சான்சஸ் எப்படி வந்துச்சு நம்மளுக்கே தெரியும். ஆமா, ஒண்ணும் இல்லடா, இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஓரம் கட்டுங்க சரிங்களா. நான் வந்து வை திலக் வர்மா ஷுட் பிளே இந்த இந்தியன் டீம் அந்த ஒரு ஸ்குவாட்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். 2 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா அவர் வந்து குரூஷியல் மேட்சஸ்ல அடிச்சு கொடுத்திருக்காரு ஃபார் டீம் இந்தியா, ஆல்சோ ஃபார் மும்பை இந்தியன்ஸ் டைம். லைக் பேசிக்கா டீமே சொதப்பிடும், டாப் ஆர்டர் ஃபெயிலியர் யாருமே இல்ல அப்படின்னும் போது இவர் நின்று அடிச்சு கொடுத்திருக்காரு. இந்த ஐபிஎல் 2 எக்ஸாம்பிள் இருக்கு. அண்ட் டீம் இந்தியாவுமே பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிற அந்த ஒரு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் சென்னையில் நடந்திருக்கும், அதுவா இருக்கட்டும். இப்போ ரீசெண்டா ஒரு மேட்ச் கூட வேர்ல்ட் கப் முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் அடிச்சு கொடுத்தாரு, அதுவா இருக்கட்டும். அந்த மாதிரி வந்து குரூஷியல் மேட்சஸ்ல அடிக்கிறதுனால வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம் அவருடைய ஏஜ். பேசிக்கா நீங்க பட்டிடர் சை ஸ்ரேயாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு above 30+ இருக்காங்க. ஸ்ரேயாஸே 31 ஆக்சுவலி, பட்டிடர் 33, கை நம்ம சொல்லவே தேவையில்லை அப்படின்னு போது எல்லாருமே கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் பிளேயர்ஸா இருக்காங்க. அந்த வரிசையில் திலக் வர்மா ஒரு ஃபியூச்சரா பாக்குறாங்க டீம் இந்தியா. அப்படி இருக்கும்போது ஒரு கேப்டன்சி மெட்டீரியலாவும் செக் பண்றாங்க டீம் இந்தியா அப்படின்னு போது அதுக்கு அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து வச்சிருப்பேன். ஸோ ப்ராபப்ளி ஸ்ரேயாஸ் ஐயர் ஆர் பட்டிடர் தான் அங்க ஆப்ஷனே வந்திருக்குமே தவிர திலக் வர்மா ஒரு பட்டிடர் ஆப்ஷன் வந்திருக்காது. இதான் வந்து என்னுடைய ஆப்ஷன் வந்திருக்காது. பேசிக்கா என்னன்னா நான் ரொம்ப சுத்தி வளைச்சு பேசலங்க. அவர் ரொம்ப கன்சிஸ்டன்டான பிளேயர், மிடில் ஆர்டருக்கு ஆப்டான பிளேயர் நான் சொல்ல. கிரைசிஸ்ல கை தூக்குற பெரிய விஷயமே வந்து அவர் கிரைசிஸ் சிச்சுவேஷன்ஸ்ல நிறைய சொதப்பி இருக்காரு. ஆனா திலக் வர்மா அதை வந்து கேபிடலைஸ் பண்ணி ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. அந்த ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் எனக்கு இந்த ஏஜ் ஃபேக்டர் எல்லாம் முக்கியம் இல்லைங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ நல்லா விளையாடுறாங்களா அந்த பிளேயர் விளையாட வைங்க. சின்ன பையனா இருந்தாலும் டீமுக்கு தேவையில்லைன்னா வெளியே எடுக்கிறதுல பிரச்சனையே இல்லை. பட் நம்ம பேக்ட் அப் மிடில் ஆர்டர்ல திலக் வர்மா மாதிரி ஒரு மேட்ச் பிளேயர் தேவை. அதுதான் நான் வந்து ரொம்ப நான் வந்து கடைசியா ஒரே ஒரு கேள்வி, இவ்வளவு பேசிட்டேன், ஏன்பா நல்லா ஆடிட்டு இருந்தா டீம்ல எடுக்கணும்னு சொல்ற, ஏஜ் எல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல அப்படின்ற. வைபவ் சூரிய எடுத்துட்டு வரப்ப மட்டும் இஸ் இட் டூ earlyயோ அப்படின்னு ஏன்பா கேட்டேன். என்ன கேட்கல. லைக் இட்ஸ் டூ early for வைபவ் சூரியவன்ஷி டு கம் இன் தி டீம் பிகாஸ் he will not get any proper chances. அது வந்து அவரை பர்ஃபெக்ட் பண்ண வேணாம். லைக் ப்ராப்பரா அவருக்கான ஒரு ரோல் வரும்போது அவர் டீமுக்குள்ள வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். இப்போ வந்து நீ என்னதான் பண்ணாலுமே சாம்சன், அபிஷேக் சர்மாடா, இது தாண்டி நீ வந்து வைபவ் சூரியவன்ஷி விளையாட வச்சிட்டா லைக் மத்த பிளேயர்ஸ் லைன்ல இருக்கிறது அவங்கள திடீர்னு சொருகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேஞ்சஸ் குருமாஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப சீக்கிரம் வந்துட்டாரோ இந்தியா டீமுக்கு, இதெல்லாம் பார்க்க வேணாம், அவர் கொஞ்சம் பொறுமையாக வரட்டும் அப்படின்ற மாதிரி நான் பர்சனலா அவரு ஒரு கரியர் கருதி நான் நினைச்சேன். அது எப்படி கன்வியாச்சுல? இல்ல கரெக்டா தான் கன்வியாச்சு, சும்மா பல்ல பிடிச்சு பார்க்கலாம்னு பார்த்தேன். தெளிவா தான் இருக்கான் பையன். ஓகே லெட்ஸ் டைவ் இன்டு தி இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான். ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்த டெஸ்ட் மேட்ச் எல்லாம் இல்ல, 3 நாளா வந்து ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு டெஸ்ட் மேட்ச். எஸ், எப்படின்னா ஆப்கானிஸ்தான் வந்து ஸ்டார்டிங்ல இந்தியன் பேட்ஸ்மேன் யாருக்கெல்லாம் செஞ்சுரி வேணுமோ வாங்கும், நம்ம கிட்ட வாங்கும், நம்ம தருது அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து ட்ரை பண்ணாங்க. அதுல ஒரு 2 பேர் எக்ஸல் பண்ணிட்டாங்க. சரி செகண்ட் இன்னிங்ஸ் இருக்கு, அதுல நம்ம வந்து விட்ட 80 அப்படியே 100 கன்வெர்ட் பண்ணலாம், 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனா அந்த செகண்ட் இன்னிங்ஸ் கடைசி வரைக்கும் நடக்காமலே போயிடுச்சு இந்தியாவுக்கு. அதுக்கு காரணம் முழுக்க காரணம் அந்த ஆப்கானிஸ்தான் பையன் தான். அவன் கூப்பிடுறா, ஒரு 200 ரன் அடிக்க மாட்டேடி, மனசாட்சி தட்டு சொல்லு. அவன் என்னடா பண்ணுவான், அவனுக்கு பரிச்சை இல்லாத ஒரு ஃபார்மேட் அவனோட. எனக்கு ஆக்சுவலி இது சொல்லணும்னு நினைச்சேன், நான் போன வீடியோல சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இந்த டெஸ்ட் சீரிஸ்லாம் இல்ல, ஒரே ஒரு மேட்ச் தான். இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஆப்கானிஸ்தான்ல அவங்களோட ஸ்ட்ராங் லெவனோட எல்லாம் போல. ஓகேவா, ரஷீத் கான் இல்ல, முகமது நபி அகன் ரிட்டையர் ஆயிட்டான்னு தெரியல, நான் சொல்லியிருந்தேன், நான் செக் பண்ணல, அதை விட்டுருங்க. நூர் அகமது இல்ல, முஜிபுர் ரஹ்மான் இல்ல, நிறைய பேர் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இந்த இந்தியா டீம் பாத்தீங்கன்னா புள்ளி பண்றதுக்குனே வந்து மெயின் லெவன் எடுத்துட்டு போனானுங்க. நியாயமா அப்படின்ற மாதிரி. பட் வாட் எவர் இட் இஸ், இந்த இடத்துல கம்பீர் இஸ் வெரி கிளியருங்க. கம்பீர் வாண்டட் ப்ராப்பர் டெஸ்ட் ஸ்குவாட். அது வந்து நான் மெயின் டெஸ்ட் ஸ்குவாட் தான் இனிமேட்டு வச்சு விளையாட போறேன். எங்களோட விஷன் வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பா இருக்கும்போது வரப்போற 9 மேட்சஸ்ல வந்து 7 மேட்சஸ் ஜெயிச்சு உள்ள போகணும். அதோட அந்த ஃபோக்கஸா தான் இந்த ஒரு சீரீஸ் நான் பாக்குறேன். சோ பிளே ப்ராப்பர்லி வித் குட் டீம் அப்படின்ற மாதிரி தான் ப்ரொசீட் பண்ணிருக்காங்க. ஆமா, என்னதான் வந்து மெஜாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் டீமோட போனாலும் அந்த ஒரு 2-3 சேஞ்ச் இருந்துச்சு லைன் அப்ல. ஒரு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்
மேனேஜ்மெண்ட்காக உட்கார வச்சிருந்தாங்க. அதுல ஒன் ஆஃப் த ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் ஜடேஜா உட்கார வச்சு எடுத்துட்டு வந்த மனோஜ் சுதார். அவரை பத்தி சொல்லுப்பா, டெபியூலே வந்து ஒரு 6 விக்கெட் ஆல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே ஒன்லி தி செகண்ட் இந்தியன் டு டூ இட் இந்த பாஸ்ட் 35 இயர்ஸ் ஆமா. அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். கரெக்டா நீ சொல்ற பார்த்து உனக்கு தெரியுமா பாப்போம். க்ளூ கொடு. அவரு ஒரு ஸ்பின்னர். ரவி அஸ்வின். கரெக்ட். ஓகே. அவரு 6 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஓகே. சோ எஸ் மனோஜ் சுத்தார் பத்தி சொல்லணும்னா அஸ்வினே வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆயிடுச்சு பாருங்களேன். அவரே ரீல்லாம் பார்த்தேன். லைக் அவரு ஆங்கிள் ஆஃப் டர்ன் பாருங்களேன். அந்த பால நிப்பாட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீல்லாம் பார்த்தேன். வாவ் ஆசன்னா அன்றே கணித்தாருன்ற மாதிரி சிலர் எல்லாம் சிதற விட்டோம். ஓகே அந்த விஷயம் சொல்றேன் நான் பர்டிகுலரா. சோ அந்த மாதிரி ஒரு டிகிரி ஆஃப் டர்ன் வந்து பயங்கரமா இருந்துச்சு மனோஜ் சுத்தாருக்கு. அதுதான் இந்த பிட்ச்ல அசிஸ்ட் பண்ணுச்சு. அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டேல இருந்து போக போக பிட்ச் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு தான் ரொம்ப அசிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ஸ்பின்னர்ஸ் டாமினேட்டட் கேம் தான். இதுல ஒரு ஸ்பின்னர் மட்டும் துண்டா என்ன பண்றதே தெரியாம ரொம்ப தள்ளாடிக்கிட்டு இருந்தாரு. எஸ் எல்லாருக்கும் ஒரு நாள் வந்து மனோஜ் சுதாருக்கு ஒர்க் ஒரு நாள் வாசி சுத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொரு நாள் குல்தீப் யாதவுக்கு ஒரு டேவே இல்ல. லைக் அவரும் என்னென்னமோ ட்ரை பண்றாரு. பட் விக்கெட்டே உள்ள ஆப்கானிஸ்தானே கடைசியில அடிக்க போய் தான் அவருக்கு வந்து விக்கெட் கொடுத்தாங்க அந்த தேர்ட் இன்னிங்ஸ்ல. ஆனா ஆப்கானிஸ்தான் வந்து பெருசா ரொம்ப ட்ரை பண்ணாங்கப்பா. அவங்க வந்து எப்படியாச்சும் இந்தியன் பேட்டர்ஸ்க்கு செஞ்சுரி கொடுக்கணும் ட்ரை பண்ணாங்க, முடியல. எப்படியாச்சும் குல்தீப் யாதவுக்கு விக்கெட் தரணும் ட்ரை பண்ணாங்க, அது சக்சீட் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு வந்து கொடுத்தாங்க கடைசியில. ஆப்கானிஸ்தான் சொல்லும்போது பேட்டிங் வாஸ் வெரி ஆர்டினரி. நான் வந்து என்ன சொல்றேன்னு தெரியல. வேர் தே அவுட் பிளேட் பை இந்தியன் பவுலிங் ஆர் வித் தி ஷார்ட் செலக்ஷன் வெரி புவர், ரெண்டுமே ஈக்குவலா நான் வந்து சொல்லுவேன். எனக்கு ஆக்சுவலி ஆப்கானிஸ்தான் நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் பாவமா தான் இருந்துச்சு. லைக் அவங்களுக்கு ஏதாவது பிளான் இந்த மாதிரியும் தெரியல. அந்த பிளான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து சொதப்பிக்கிச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட தேர்ட் இன்னிங்ஸ்ல வந்து கொஞ்சம் எல்லாம் அக்ரெசிவ் தான் ஆனாங்க. ரன் நிறைய இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கை விட்டு போற மேட்ச் தான், அடிச்சாகணும்னு சொல்லிட்டு அதுலயும் வந்து சக்சஸ் ஆக முடியல. லைக் தே ஆர் லிட்டரலி டாய்டு பை இந்தியன் கிரிக்கெட். புலீட் அப்படின்ற மாதிரி சொல்லணும். பட் ஆனா ஒரே ஒரு பிளேயருக்கு மட்டும் நான் வந்து பயங்கரமா கிரெடிட்ஸ் தருவேன். அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்கானிஸ்தானுடைய மேஜர் சீமரான சஃபி. அவர் இருந்துகிட்டு லைக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 6 விக்கெட் எடுத்தாரு மச்சான். எந்த பிட்ச்னு பார்த்தனா the pitch that didn't even support that much of a seam. Of course வேரியபிள் பவுன்ஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, இல்லன்னு சொல்லல. கேஎல் ராகுலும் சொல்லியிருப்பாரு. என்னதான் வந்து பிட்ச் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் அவர் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த போட்ட ஸ்விங் சீம் மூவ்மெண்ட்டும் ஸ்விங்கும் இருந்துச்சு பாரு. டாப் நாட்ச் அலற விட்டார் நான் சொல்லுவேன். டே 2 ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பெல் அலற விட்டார். நல்லா செட்டிலான 2 பேட்டர் கில்லன் பண்ணிட்டு சான்ஸே கொடுக்கல. அவ்வளவு சூப்பரான ஒரு ப்ராபிங் லென்ஸ்ல வந்து போட்டே இருந்தாரு. கண்டிப்பா வந்து இட் டிசர்வ்ஸ் தட் அப்ளாஸ். நல்லா வந்து பவுலிங் போட்டார்னு சொல்லுவேன். அண்ட் இன்னொரு டாக்கிங் பாயிண்ட் இந்த மேட்ச்ல என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம போன வீடியோல லைட்டா கவர் பண்ணிருந்தோம். ராகுலோட ஆக்டிங் அப்படின்ற மாதிரி ஆஸ்கார் லெவல் ஆக்டிங், விக்கெட் கீப்பர் வந்து பால் போச்சு எட்ஜ் போட்டு இருந்துச்சு, அது ரிவ்யூவே கொடுக்கல பண்ணல அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். டே 2ல ஒரு ரிவ்யூ இல்ல 2 ரிவ்யூ அந்த மாதிரி எடுக்காம விட்டாங்க. 2 பால் அடுத்து எட்ஜ் பட்டு கீப்பருக்கு போயிருக்கு. கீப்பர் அதை அப்பீலே பண்ணல. இத்தனைக்கும் ஸ்லிப்ல இருந்தவங்க, கல்லில இருந்தவங்க, பவுலர் வந்து கெஞ்சிருக்காங்க, கதறிருக்காங்க. ஆனா அஷ்மத்துல்லா ஷஹீதி கேப்டன் இருந்துகிட்டு கீப்பர்ட்ட தான் கேட்டார் 2 முறையுமே, என்னப்பா போலாமா அப்படின்ட்டு. அவர் 2 முறையுமே வந்து இல்லைங்க எனக்கு ஒன்னும் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்ல போய் 2 ரிவ்யூ அடுத்த பால் ஃபர்ஸ்ட் கில்லு அடுத்து பண்ணிட்டு சரியா 2 பேருமே ரிவ்யூ எடுக்கல. 2மே பார்த்தா எட்ஜ். எனக்கு என்ன சர்ப்ரைசிங்கா இருந்துச்சுன்னா அந்த கீப்பரே வந்து ஆக்சுவலி புதுசு, இன்எக்ஸ்பீரியன்ஸ், 23 வயசு அது பெருசா ஆடல சசாய் சரியா. அவர்கிட்ட கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி டே 1ல ராகுலுக்கு நீங்க சொதப்பிட்டீங்க பண்ணல, ஓகேவா, சரி ஓகே. அப்படி இருந்தும் இவ்வளவு பேர் சொல்லியும் இவங்களெல்லாம் விட்டுட்டு கீப்பர்கிட்ட கேட்டு அந்த முடிவு வந்து எடுத்தது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. எஸ்பெஷலி எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் லைக் அஷ்மத்துல்லா ஷஹீதி. இது ஃபீல்ட்ல தான் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பேட்டிங்ல ஐயோ அதோட பெரிய குறும்பாவோட பண்ணாங்கடா ரிவ்யூ எடுக்கிறதுல. எதுக்கு ரிவ்யூ அதை எடுக்கல. அவுட் சைட் ஆஃப் நம்மளுக்கு ஓப்பனா தெரியுது மனோஜ் சுத்தார் பால் அது இல்ல. அப்புறம் எதுக்கு எடுக்க கூடாது பிளம் விக்கெட்டுக்குள்ள வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. லைக் ஒரு கட்டத்துல வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க. ஐயோ நம்ம ரிவ்யூ எடுக்காம ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன்டா ரிவ்யூ இதுக்காக எடுக்கிறேன்டா அப்படின்ற எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கீத உபதேசத்துல கிருஷ்ணன் கேட்பார்ல, எதை கொண்டு வந்தோம் இதை எடுத்து செல்ல அப்படின்ற மாதிரி ரிவ்யூ வீட்டுக்கு எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறோம், சும்மா எடு அப்படின்னு சொல்லி எடுத்த மாதிரி தான் மெஜாரிட்டி ஆஃப் ரிவ்யூஸ் இருந்துச்சு. பட் அகைன் டெஸ்ட் மேட்ச் வந்து நெட்ஸ் தான் இல்ல, லிட்டரலா வந்து பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி போயிட்டு இருந்துச்சு இந்தியாவுக்கு. லிட்டரலா வந்து கில் பாத்தீங்கன்னா பேட்டிங் விளையாடும்போது ரிசர்வ் பண்ணிட்டு ஒரு ஜூஸ் ஊத்தி குடுக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி கேஷுவலா தான் விளையாட்டு இருந்தாங்க கில். அண்ட் ஆக்சுவலி நான் சொல்லி ஆகணும் 9 மேட்சஸ்ல வந்து 6 மேட்சஸ் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணிருக்காரு. சோ தட்ஸ் a good record for a batsman. கேப்டன்சி எடுத்தும் வந்து இந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. வாழ்த்துக்கள். ஓகே, சோ வந்து இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் வந்து ஓரங்கட்டி வச்சிருவோம். அடுத்து வந்து இந்தியாவுக்கு ஒரு டூர் இருக்கு. இந்தியாவுக்கு கிடையாது, இந்தியா ஏக்கு ஒரு டூர் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. செப்புடா ஹரிஷ். எஸ், நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்ம பாஸ் பேபி விளையாடுற அந்த ஒரு டூர் தான் திலக் வர்மா கேப்டன்சில T20 சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. 10 AM ஆஃப் டுடே ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் மேட்ச் போயிட்டு இருக்கோம் ஸ்ரீலங்கா அகைன்ஸ்டா. நம்ம வந்து வீடியோ அதுக்கப்புறம் தான் வரப்போகுதுன்றதுனால எல்லாம் வந்து ஜாலியா பார்த்துக்கிட்டே நம்ம வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன்டா இந்த சீரிஸை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கிரிக்கெட் பிடிக்கும், இல்ல வந்து இந்தியா மட்டும் இல்ல ஆக்சுவலி இந்த இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் இந்த 3 டீமோட ஃபியூச்சர் கிரிக்கெட்டர்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரிஸை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் அங்க இருக்காங்க. நான் வந்து இந்தியாவே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம பாஸ் பேபி சொன்னா வைபவ் சூரியவன்சி, அவர் மட்டும் இல்லாம கேப்டன் திலக் வர்மா இருக்காரு, சிஎஸ்கே ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு. பவுலிங்ல பாத்தீங்கன்னா நம்ம அன்சுல் கம்போஜா இருக்கட்டும், விப்ராஜ் நிகம், ஹரிஷ் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து இருக்காரு. அப்புறம் விக்கெட் கீப்பரா வந்து பிரப்சிமரன் சிங், பிரியான் ஷாரியா சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல வைபவ் இருக்கிற வரைக்கும், பட் ஸ்டில் அவர் ஒரு ஆப்ஷன் இருக்காரு பேக்கப்ல. ஆயுஷ் பதோனி ஒன்ஸ் அகைன் ஹரிஷோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ், அவரும் இருக்காரு. அப்படின்னும் போது ஒரு பட்டாளம் ஆஃப் நல்ல ஆடக்கூடிய ஒரு பவுலர்ஸ் அண்ட் பேட்டர்ஸ் ஹூ பெர்ஃபார்ம்ட் இன் டொமஸ்டிக் ஆல்சோ இன் ஐபிஎல் ஆர் கோயிங் டு ப்ளே.
சரிங்களா? வந்து பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். ஆன் தி அதர் சைட் என்ன சொல்ல முடியாது, இந்தியா டீமே எடுத்துன்னு போலாம் ஆக்சுவலி, அந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் தான். ஆமா. ஆக்சுவலி ரீசென்ட்டா லியாம் லிவிங்ஸ்டன் கூட சொல்லியிருப்பாரு. இந்தியா வந்து 4 டீம் கூட எடுத்துட்டு போலாம் இன்டர்நேஷனல். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெங்த் இருக்கு. இப்ப அவர் சொல்லியிருப்பாரு. ரீசென்ட்டா சகீப் ஹுசைன் பார்த்தேன் ஹைதராபாத்துக்கு. அவருக்கெல்லாம் அவ்ளோ மெச்சூரிட்டி இருக்கு. அவர்லாம் ஏன்டா இன்னும் இந்தியாக்கு ஆடலன்னு கேட்கிற மாரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து இவங்கள்ட்ட பேக்கப் ஸ்ட்ரெங்த் இருக்கு. தே கேன் வின் 4 டீம்ஸ் ஈஸிலி அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. தட் கேன் ஈஸிலி வின் அ ட்ராஃபி அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. உண்மைதான். அதான் நம்ம பெருசா பேசிட்டு இருக்கோம். சோ இந்தியா அகைன் இதுதான் வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். நிறைய பேர் இருக்காங்க. நான் ஸ்பெசிஃபிக்கா சொன்னது இந்த பிளேயர். பேசிக்கா ஸ்ரீலங்கா வந்து யாருக்கு பாக்குறாங்களோ இல்லையோ, வைபவ் சூரியவன்ஷிக்கு எல்லாருமே பார்ப்பாங்க. இன்னைக்கு லிட்டரலா ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஃப்ரெண்டு தான். அவரு வந்து சொன்னாரு, நான் சிஎஸ்கே ஃபேன் தான் ப்ரோ. ஆனா எனக்கு நீங்க இன்னும் ராஜஸ்தான் இந்த சீசன் விளையாடுறது பிடிச்சிருந்துச்சு. லைக் வைபவ் சூரியவன்ஷி விளையாடுற பாக்கிறதுக்கே நான் வந்து ராஜஸ்தான் மேட்ச் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன். நான் இத்தனை வருஷம் பார்க்காத ராஜஸ்தான் மேட்ச் இந்த சீசன்ல பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆமா, இது ஆக்சுவலி உன் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல. நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கிடைச்சோ இல்லையா, கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சு அப்படின்ற மாதிரி சோனியே வந்து இந்த சீரிஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. நம்ம அது போன வீடியோலயே பார்த்தோம். ஆக்சுவலா இந்தியா சீரிஸ்லாம் டெலிகாஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு பார்க்கணும்னு சொன்னேன், எங்க பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோனி நெட்வொர்க்ல உங்களுக்கு சோனி லிவ்ல ஆஃப் கோர்ஸ் லைவ் வரும். அண்ட் சோனில ஐ திங்க் சோனி 1 and 2 நினைக்கிறேன். ஐம் நாட் என்டையர்லி ஷூர். நான் வந்து அது டிஸ்கிரிப்ஷன்ல ஜனங்க அதுக்கும் மேட்ச் பார்த்துட்டு நம்ம வீடியோ வந்து பார்ப்பாங்க. ஆமா, சரி, ஓகே, சரிங்களா. சோனி பாருங்க, ஏதோ ஒரு சேனல்ல அவைலபிளா இருக்கும். அண்ட் பை தி வே இந்தியா பத்தி சொல்லிட்டேன். அடுத்து ஸ்ரீலங்கா பத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு பெருசா அந்த டீம்ல தெரியல. ஏன்னா ஸ்ரீலங்கா ஒரு டொமஸ்டிக் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். அதனால அதை மைனஸ் பண்ணுவோம். ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கும் போது ஆப்கானிஸ்தான் ஏல நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்களை பத்தி லைட்டா ஒரு கிளிம்ஸ் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க டீம்ல ஓப்பனிங் ஆடக்கூடிய அசான் ஹெய்சகில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். முகமது நபியோடைய பையன், சரிங்களா. செம்ம டேலண்ட்டுங்க. 19 இயர்ஸ் தான் ஆகுது. ரொம்ப அட்டாக்கிங் ஆடுவாரு. நல்ல ஃபியூச்சர் இருக்கு. கண்டிப்பா ஒரு கேலிபர் இருக்கிற ஒரு பையன். சோ அவரை வந்து வாட்ச் அவுட் பண்ணுங்க. அவருடைய பார்ட்னரான கலி தானிவால் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரும் அதே மாதிரி தான் 19 இயர்ஸ், சூப்பர் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர், செம்ம டெக்னிக்கோட ஆடுவார். லைக் வந்து எக்ஸ்ப்ளோசிவ்னா சுத்தறதெல்லாம் இல்ல. ரெண்டு பேருமே ப்ராப்பரா டெக்னிக்கலா கிளாஸியா டைமிங் பண்ணி பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ். வாட்ச் அவுட் பண்ணுங்க. எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு டீம், இந்தியா மாதிரி ஒரு டீம் அந்த பவுலர்ஸ்க்கு அகைன்ஸ்ட் அவர் ஆட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் கால் அப் இஸ் வெரி வெரி சூன் ஃபார் தெம். அண்ட் தேர்ட் நம்ம பார்க்கக்கூடியது அந்த டீமோட கேப்டன் இம்ரான் மிர். ஆக்சுவலி நம்ம வந்து இப்ராஹிம் சதரன் பார்த்திருப்போம்ல ஆப்கானிஸ்தானுக்கு, அதே மாதிரி ஸ்டைல் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ப்ராப்பரா ஒரு இன்னிங்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாரு. டெஸ்ட் T20க்கு செட் ஆவாரான்னு தெரியல. ஆனா ஓடிஏ அண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். 24 இயர்ஸ் கிட்ட ஆகுது. பட் இருந்தாலும் வாட்ச் அவுட் பண்ணி அண்ட் பவுலிங் பாத்துக்கிட்டீங்கன்னா யூசுவலாவே வந்து ஆப்கானிஸ்தான் ஆஃப்டர் ஃபிளரி ஆஃப் லெக் ஸ்பின்னர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் நிறைய தடவை பார்த்திருக்க ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட் இருக்கக்கூடிய பவுலர்ஸ். அந்த வரிசையில் வாட்ச் அவுட் ஃபார் கலீல் குர்பாஸ். செம்மையான பவுலர், ஒரு லெக் ஸ்பின்னர். யூ கேன் போல். அந்த கூகுளினா சூப்பரா போட்டு. இப்போ ரீசெண்டா ஆப்கானிஸ்தான்ல T20 டொமஸ்டிக் சீரிஸ் போச்சு அண்ட் ஓடிஏ சீரிஸ்மே போச்சு. ரெண்டுத்துலயுமே செம்மையா அசத்தினாரு. அப்படி இருக்கும்போது நான் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வாட்ச் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சீமாஸ்மே கொஞ்சம் ஒரு 3-4 பேர் வச்சிருக்காங்க. ஃபரிதுன் தாவூத்ஜாய் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு தாவூத்ஜாய், அஹ்மத் தாவூத்ஜாய் நினைக்கிறேன். அந்த ரெண்டு பேருமே வந்து நல்லா போடுவாங்க, நல்லா போட்டாங்க இப்போ ரீசெண்டா அந்த நான் சொன்ன சீரிஸ்ல. சோ இந்த மாதிரி அவங்களுடைய ஸ்ரீலங்காவை விட ஆக்சுவலி ஆப்கானிஸ்தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் நினைக்கிறேன். மேட்சஸ் எல்லாம் ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. சோ அடுத்து இங்க எப்படி ஒரு இந்தியா ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கோ, இன்னொரு பக்கம் இங்கிலாந்துல வந்து பல சர்ச்சைகளோட லார்ட்ஸ்ல வெற்றிகரமா இங்கிலாந்துக்கு வந்து அந்த டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சிச்சுன்னே சொல்லலாம். சோ எஸ், இங்கிலாந்து பீட் நியூசிலாந்து ஒன்ஸ் அகைன் இன் தேர் ஹோம் சாயில். ஆமா, அதுவும் சும்மாலாம் கிடையாது. அந்த லோ ஸ்கோரிங் என்கவுண்டர்ல ஒரு 130 ரன் மார்ஜின்ல ஜெயிக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து மட்டமா ஆடினாங்க நியூசிலாந்துன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு தெரியல. பட் அந்த அளவுக்கு மட்டமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம போன வீடியோல கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தோம். இது ஒத்துக்க முடியுமாடா, ஒத்துப்பியாடா, பென் ஸ்டோக்ஸ் சொல்றா, ஹாரி ப்ரூக் சொல்றா அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேன். ஒத்துக்கிட்டாரு மச்சான். போஸ்ட் மேட்ச்ல வந்து இந்த மாதிரிலாம் நீங்க கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் உயிர் வாழவே வாழாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பகிரங்கமான ஸ்டேட்மெண்ட். இது ஆக்சுவலி வந்து எம்சிசி, அதாவது இந்த லார்ட்ஸ் இந்த பிச்சை வந்து இந்த கிரவுண்டை வந்து பராமரிக்கிற எம்சிசியுமே வந்து அதை ஒத்துக்கிறாங்க. லைக் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிச்சுங்க, இதெல்லாம் வந்து நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல லார்ட்ஸ்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு புரியல, இவங்க வந்து இவங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது, இவங்களே பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிடுவாங்களாம். அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்ட மாதிரி சும்மா ஒத்துக்கலன்னா பிரச்சனை ஆயிடும் பாருங்க, அதனால நானே ஸ்டேட்மெண்ட் விட்டு போயிடுவாங்களாம். இவரே பாம்பு வைப்பாரா, இவரே எடுப்பாரா, நல்லா வச்சு செஞ்சது சம்பவத்தெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இதுக்கு வந்து அப்புறம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து கஷ்டமா தாங்க இருக்கு. இதுல இந்த எம்சிசி சொல்றது ஸ்டோக் சொல்றதெல்லாம் முக்கியம் இல்ல. இந்த ஆண்டி பைக்ராஃப்ட்ன்ற அந்த ஒரு மேட்ச் ரெஃபரி சொல்றதுலதான் இருக்கு. அவரு என்ன ரேட்டிங் கொடுக்க போறாரு இந்த பிச்சை அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஒருவேளை வந்து அன்சாட்டிஸ்ஃபேக்டரி கொடுத்தாங்கன்னா 1 டிமெரிட் பாயிண்ட் ஃபார் லார்ட்ஸ் வென்யூ கொடுக்குற அளவுக்கு தைரியம் இருக்கா ஆண்டி பைக்ராஃப்ட் சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அது அசால்ட்டா கொடுத்துருவாங்கப்பா. மீதி இருக்கிற பிச்சர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருவாங்க அசால்ட்டா. லார்ட்ஸ்னாலே ஒரு எப்பவுமே ஒரு கேள்வி இருக்கும் தாங்க. லைக் வந்து அது தெரியல, அது ஏதோ ஒரு மைண்ட் பிளாக் என்னன்னு தெரியல. This is always the dignity of England cricket. So அதை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. So எதுவுமே நடக்க போறது இல்ல. They'll just pass on. ஹோம் ஆஃப் கிரிக்கெட்ல ஹோம் ஆஃப் கிரிக்கெட் ஃபார் ரீசன் சொல்லிப்பாங்க அவங்க. அண்ட் பை தி வே நம்ம பிச்சை பட் சொல்லணும், 2 மேட்சுமே 3 நாள்ல முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி நியூசிலாந்து மேட்ச் வந்து மழை நாள் 4 நாள் போச்சு, இல்லைன்னா அதுவும் டெக்னிக்கலி 3 நாள் தான். ஸோ 2 பிச்சுமே வந்து ஆக்சுவலி நாட் குட் ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட்ன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம், அது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். ஆக்சுவலி இந்த பிச்சு, அதாவது நியூ சண்டிகர் பிச்சு, அதுவுமே ஸ்டார்டிங் வந்து இன்வேரியபிள் பவுன்ஸ் இருந்தது. இன்னும் வந்து பயங்கரமா டர்ன் ஆச்சு. ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து மோசமா ஆடினாங்கன்னு சொன்னாலும் இதுவும் ஒரு மாதிரி ஒரு 3வது நாள்லயே அந்த அளவுக்கு பெய் திரும்புதுடா அப்படின்னு இருக்கும்போது இது செட் ஆகும்னு தெரியல. ஒரு 50 டேல திரும்புதுன்னா ஓகே. இப்போ ரீசெண்டா எல்லா டெஸ்ட் மேட்சஸுமே ஒரு 3 days 4 daysல கம்ப்ளீட் ஆகுது
வந்து நான் ஒரு ட்ரெண்டாவே நான் பாக்குறேன். அப்படி இருக்கும்போது ஸ்போர்ட்டிங் ட்ராக்ஸ் கொடுக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓட்டிங் விக்கெட் எல்லாம் குடுக்கறது தப்பு இல்ல. ஆனா அது யாரு கிட்ட குடுக்கறன்றதுதான் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் அழுவோம். இவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவோ உனக்கு அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த இங்கிலாந்துல 5 விக்கெட் ஆல் எடுத்த நம்ம கஸ் அட்கின்சனும் பென் ஸ்டோக்ஸும் வந்து மிஸ் பண்றாங்களாமே அடுத்த டெஸ்ட். என்ன கதை அது? அட ஆமா, அது வேற ஒரு விஷயம். அங்க வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலா போயிட்டு இருக்கு. சோ என்ன ஆச்சுன்னா, இவங்க வந்து இங்கிலாந்து மேட்சை முடிச்சிட்டாங்க, சண்டேவே வந்து முடிச்சாங்க. மண்டே ஏர்லி மார்னிங் இருந்துட்டு இவங்க வந்து ஒரு நைட் கிளப்ல போயிட்டு பிரச்சனை பண்ணிருக்காங்க, ஸ்டோக்ஸும் கஸ் அட்கின்சனும். இது எந்த அளவுக்கு பிரீச் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னா, ஸ்டோக்ஸ் வந்து ஆக்சுவலி கேப்டன்சில இருந்து ரிமூவ் பண்ற அளவுக்கு வந்து அவர் வந்து குருமா விஷயம் பண்ணிருக்காராமா. அந்த அளவுக்கு ஏதோ போயிருக்கு. என்னன்றது இப்போ வரைக்கும் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்து வெளியே சொல்லல. ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க, கஸ் அட்கின்சனும் பென் ஸ்டோக்ஸும் அடுத்த மேட்ச் செகண்ட் மேட்சை வந்து மிஸ் பண்ண போறாங்க. இன்னும் வந்து ஸ்குவாட் என்ன சேஞ்சஸ் அனௌன்ஸ் பண்ணல. பட் கேப்டன்சி ஹாரி ப்ரூக் தான் பண்ண போறாரு. பிகாஸ் அவர் தான் வைஸ் கேப்டனா இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இங்கிலாந்து கிரிக்கெட் பொறுத்தவரை இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் தட்ஸ் ஹேப்பனிங். போன வருஷம் ஆஷஸ் நம்ம ஆஸ்திரேலியால பார்த்தோம், டவுன் அண்டர்லயுமே இதே மாதிரி ஒரு பிரச்சனை. ஹாரி ப்ரூக் அப்போ வந்து வாஸ் ஹெவிலி கிரிட்டிசைஸ்ட் அண்ட் ஹெவிலி ஃபைன்ட் பை இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு. பென் டக்கெட் இந்த மாதிரி ஒரு தடவை சரக்கு அடிச்சுட்டு ஃபேன்ட்ட இன்டராக்ட் பண்ற வீடியோ வந்து வைரல் ஆச்சு. அப்படி இருக்கும்போது மிட் நைட் கர்ஃபியூ வந்து போட்டிருந்தாங்க இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு ஆன் இங்கிலாந்து பிளேயர்ஸ். அதையும் தாண்டி இது மிட் நைட் கிடையாது, இது ஏர்லி மார்னிங் தானே அப்படின்ட்டு போன பென் ஸ்டோக்ஸும் கஸ் அட்கின்சனும் இப்போ வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஒரு பெரிய விஷயம். அகைன் பென் ஸ்டோக்ஸோட கேப்டன்சி மேல ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா பென் ஸ்டோக்மே இது ஃபர்ஸ்ட் டைம்லாம் கிடையாது. 2017 இதே மாதிரி வந்து ஒரு பார்ல வந்து ஒரு பிரால் ஒன்று ஆச்சு, சண்டைலாம் போட்டாங்க அப்படின்ற மாதிரி. இறங்கி அடிக்க போயிட்டாப்ல, அடிச்சிட்டாப்ல. அதான் அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா போச்சு அந்த சமயத்துல. ரிப்பீட்டடா இப்படி ஸ்டோக்ஸ் மேல இஷ்யூ வருது, ஸ்டோக்ஸ் மேல மட்டும் இல்ல இங்கிலாந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் மேல பொதுவாகவே வருது அப்படின்னும் போது திஸ் இஸ் சம்திங் தட் we are going to look at seriously அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதோ ரக்பி டீம் கூட சண்டை போட்டிருக்காங்களா, ஏதோ சார்கன்ஸ் ரக்பி டீம் அவங்களுடைய போஸ்ட் சீசன் செலிப்ரேஷனுக்காக அவங்க வந்திருக்காங்க போல. அவங்க கூட ஏதோ தள்ளுமுள்ளாகி தகராறு ஆயிடுச்சுன்ற மாதிரி நியூஸ் அபிஷியல் ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன சண்டைலாம் சொல்ல, ரக்பி பிளேயரோட சண்டை போடுறாங்கன்னா அப்போ வந்து பயங்கரமான ஆள் தான் பாத்து. போறவரல வந்து ஏய் ஸ்ரீ சண்டைக்கு வாடா அப்படின்ட்டு இழுத்துட்டு இருக்காங்களா? ஓகே, நம்ம பண்ணிட்டு போட்டோம். நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டு சொல்லுங்க, அதை வந்து நாங்க வந்து சொல்றோம். சோ நெக்ஸ்ட் இங்கிலாந்துன்னு சொல்லும் போது இன்னொரு அப்டேட். ஜூலை 1 வந்து நம்ம இங்கிலாந்து கூட ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அந்த T20 மேட்சஸ்லாம் வந்து நம்ம இந்தியன் டைம் படி பாத்தீங்கன்னா 11 PM வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் கூட போட்டிருந்தாரு. இது மாதிரி நைட் ஷிஃப்ட் கைஸ் வந்து சந்தோஷமா நாங்க தான் மேட்ச் ஜாலியா பார்ப்போமே அப்படின்ட்டு. சோ அதெல்லாம் இல்ல, இப்போ வந்து ப்ரீபான் பண்ணி 10 PM நாங்க வந்து ஸ்டார்ட் பண்றோம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இது வந்து அவங்களுக்கு ஆக்சுவலி 5:30 PM வந்து ஸ்டார்ட் ஆயிடும். சோ அவங்க வந்து கொஞ்சம் அகைடா போறது இந்தியன் ஆடியன்ஸை கன்சிடர் பண்ணி இது எதை நோக்கி போகிறது, இந்தியன் ஆடியன்ஸ்க்கு அடி போடுறியாடா அப்படின்னு கேட்கலாம். அதுதான் உண்மை. இது என்னடா கிரிக்கெட்டை கண்டுபிடிச்ச இங்கிலாந்து கொஞ்சம் சோதனை அப்படின்ற மாதிரி அவளே வந்து நம்மளதான் நம்பியிருக்கான். இறங்கிதான் வரணும். ஆமா. சோ வந்து பேசிக்கா இது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வைபு சூரியவன்சி எஃபெக்ட் தான் இதையும் சொல்றாங்க. ஏன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம்ல அந்த இந்தியா சீரிஸ் சோனி வந்து போடுறான் அப்படின்னா அதுக்கு காரணம் வைபு சூரியவன்சி தான். சோனி அட்வர்டைஸ் பண்ணும்போது வைபவ் சூரியவன்சி ஃப்ரண்ட்ல இருக்காரு, சைடுல திலக் ரவி பிஷ்ணா இருக்காங்க. அந்த மாதிரி சூரியவன்சி ஒரு ஐகான் ஆயிட்டு. ஆமா. சோ வந்து அது ஒரு ரீசனா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு மூவ் ஃபார் ஆல் த இந்தியன் ஃபேன்ஸ். எப்படியும் ஆனா மேட்ச் முடியறதுக்கு ஐ திங்க் ஒரு 1:30 மணி ஆயிடும். என்னதான் 10 மணி ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே, பாக்குறவங்க முடிச்சு பாக்குறவங்க பாப்பாங்க. அப்படின்னா அடுத்த நாள்ல வந்து ஸ்கோர் கார்டும் ஹைலைட்ஸும் பாக்குறவங்க பார்க்க தான் போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பாக்குறவங்க பாப்பாங்க. ஆமாடா, அது வேற ஆக்சுவலி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, நான் வந்து 12 மணி நேரம் ஃபிளைட்ல போறேன், அதை நம்பி உங்க வீடியோவை டவுன்லோட் எல்லாம் போட்டிருக்கேன், ஒழுங்கா இருக்கும்னு நம்புறேன் அப்படின்னு போட்டிருந்தாரு. இப்ப நீங்க சொல்லுங்க தலைவா, நல்லா இருந்துச்சா? ரிவ்யூ கேக்குறோம், சொல்லுங்க. சரிங்களா? ஓகே. சோ நம்ம வந்து இப்ப இந்த இங்கிலாந்து இந்தியா அப்படின்னு நம்ம பிக்சர்ஸ் பத்தி பார்க்கும்போது இங்கிலாந்து லார்ட்ஸ்னா உனக்கு என்ன நாம வரும்? ஒரு சீம் ஃப்ரெண்ட்லி ட்ராக், ஒரு கிரீன் ட்ராக். எப்பவுமே ஒரு சீமர்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். இதே நீ வந்து இந்தியன் சப்கான்டினென்ட்க்கு வந்தானா இந்தியால வந்து என்ன எதிர்பார்ப்ப? ஒரு ஸ்பின் பயங்கரமா இருக்கும்பா அப்படின்ட்டு. இந்த மாதிரி பங்களாதேஷ் பிட்ச்னு சொன்னா உனக்கு என்ன வருஷம் நாம சொல்லு பார்ப்போம். ஐயோ டாக்கா, மிர்பூர். அதாவது இங்கெல்லாம் வந்து டே 3ல இருந்தா பிச்சு திரும்பவும் நான் சொல்றேன். அங்க வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்தே பால் திரும்பும். அப்படி இருந்த டாக்கா பிச்சு இப்போ இத்தனை வந்து அண்டர் த கவர்ஸ் இருந்துச்சு. பங்களாதேஷ் வெர்சஸ் ஆஸ்திரேலியா சீரிஸ், ஓகேவா? ஆஸ்திரேலியா வந்து பங்களாதேஷ் போயிருக்காங்க. இப்போ வந்து அந்த கவர்ஸ் ரிமூவ் பண்ணி பார்த்தா, ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன் பிச்சை கொடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து மெஹதி ஹசன் மிராஜுக்கே ஒரு ஷாக்கு நான் நினைச்சேன். ஆனா இல்ல. ஆக்சுவலி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு 2-3 மாசம் முன்னாடி அவங்க பாகிஸ்தானை போட்டு பொழந்து கட்டிருப்பாங்க பங்களாதேஷ், ஓகேவா? அப்ப நான் சொல்லியிருப்பேன் ரீசென்ட் டைம்ஸ் பங்களாதேஷ்ல சீமர் ஃப்ரெண்ட்லி ட்ராக் கொடுத்திருக்காங்க. நஹீத் ரானா மாதிரியான பவுலர்ஸ், முஸ்தபிசுர் ரஹ்மான் மாதிரி பவுலர்ஸ் அதை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க, எக்ஸ்பைட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நல்ல வரவேற்கத்தக்க ஒரு மூவ், பேட்டர்ஸ்க்கு நல்ல ஒரு மூவ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதே விஷயம் தான் இப்ப மெஹதி ஹசன் மிராஜ் சொல்லியிருக்காரு. ஏம்பா பங்களாதேஷ்னு வந்தாலே ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக், மிர்பூர்னு வந்தாலே ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக், மோசமான பிட்ச்னு சொல்லி தான் நீங்க பாத்திருப்பீங்க. இனிமே அப்படி இருக்காது. இப்போ வந்து இது வந்து ஒரு ஆரம்பம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கன்சிடரிங் 2027 வேர்ல்ட் கப் as one preparation அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கால 2025 நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு, 2026 சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா பங்களாதேஷ் வந்து
வந்து ஒரு கிரீன் டாப் வைக்கிறாங்களா? இது ஒரு பெரிய அதிசயமா இருக்கேப்பா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டேய் பங்களாதேஷே மாத்திட்டான்டா, இன்னும் சில டீம்லாம் பிச்சு மாத்தாம இருக்கீங்களேடா அப்படின்ற மாதிரி கேட்கணும்னு தோணுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மெஹ்தி ஹசன் மிராஸ் சொன்னா தெளிவா சொல்லிடுறேன். சவுத் ஆப்பிரிக்கால நாங்க வேர்ல்ட் கப் ஆட போறோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து சீம் ஃப்ரெண்ட்லி ட்ராக் இந்த மாதிரி ஃபுல்லா சீம் மூவ்மெண்ட் இருக்கிறப்ப தான் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து எங்க பவுலர்ஸ் ப்ரிப்பேர்டா இருக்கிறத விட எங்க பேட்டர்ஸ் ப்ரிப்பேர்டா இருக்கணும். எங்க பேட்டர்ஸ்க்கு வந்து கான்ஃபிடன்ஸே இல்ல, ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல ஆடிட்டு எப்ப பார்த்தாலும் விக்கெட் விட்டுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீமுக்கு அகைன்ஸ்டா சீம் ஃப்ரெண்ட்லி ட்ராக் கொடுத்தா எங்களுக்கு பேட்டர்ஸ் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்பா, அதனால வந்து நாங்க இப்படி பிச்சை வச்சிருக்கோம்னு சொன்னேன். பங்களாதேஷ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி, மெஹ்தி ஹசன் மிராஸ் கேப்டனுக்கும் சரி, அந்த பிச் கிரியேட்டருக்கும் சரி ஒரு வாழ்த்துக்கள். குட் டெசிஷன், குட் மூவ். லெட்ஸ் see whether it pays off. ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றதெல்லாம் செகண்டரி, பட் அந்த ஒரு அப்ரோச்க்கே வந்து நான் வந்து பாராட்டுகள் சொல்றேன். இங்க எப்படி இருக்கா, நம்ம யூசுவலா வந்து பங்களாதேஷ் தான் ஸ்பின் எடுக்கும்னு சொல்லுவோம், பாகிஸ்தான் தான் சீம் எடுக்கும் சொல்லுவோம். எப்பவுமே வந்து சீமர்ஸ் தான் அவங்க வந்து ஃப்ரெண்ட்லி அசிஸ்டன்ட் இருக்கும். இப்ப என்னடா அப்படியே ஆப்போசிட்டா பாகிஸ்தான்ல வந்து ஸ்பின் போட்டு ஸ்பின் எடுத்து ஜெயிக்கிறாங்க பாகிஸ்தான் ஆஸ்திரேலியாவை. பங்களாதேஷ்ல வந்து பார்த்தா சீம் ஃப்ரெண்ட்லி ட்ராக் கொடுக்குறாங்க. என்னடா எல்லாமே மாறிட்டு இருக்கு. காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளே மாத்தி எக்யூப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரிஜினாலிட்டியா விட்டுருவாங்களோ அப்படின்றதுதான். இப்ப பாகிஸ்தான் வந்து சீம்ல போக்கஸ் பண்றதை விட்டு ஸ்பின்ல ஃபுல்லா இறங்கிடுவாங்களா? அவங்க ஆல்ரெடி அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா நல்ல கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு. அது கம்ப்ளீட் ஆயிடுமா? வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அண்ட் இந்த சீரிஸ் ஆஸ்திரேலியா டூர் ஆஃப் பங்களாதேஷ் பத்தி லிட்டில் கிம்ஸ் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ்திரேலியா ஸ்குவாட்ல இருக்கிற சேஞ்சஸ் எல்லாம் சொல்றேன். அவங்க வந்து பாகிஸ்தான்ட்ட இப்பதான் வந்து ஒரு 2-1 அப்படின்னு தோத்துட்டு வராங்க. 1-1 நம்ம பார்த்தோம். தேர்ட் மேட்ச் வந்து தோத்துட்டாங்க. சரிங்களா, பெரிய ஸ்கோர்லாம் அடிக்கல, பாகிஸ்தான் ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டீம்ல ஒரு 3-4 சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த பங்களாதேஷ் சீரிஸ்ல வந்து மிச்சல் மார்ஷ் அண்ட் ட்ரேவிஸ் ஹெட் வாஸ் அபவுட் டு பி பேக். ரெண்டு பேருமே இன்னும் வரல. மிச்சல் மார்ஷ்க்கு இன்ஜுரி, அவர் ரெக்கவர் ஆகல. சரிங்களா, ட்ரேவிஸ் ஹெட்டுக்கு ஒரு விடுமுறை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐபிஎல் முடிச்சுட்டு ஜாலியா நீ போயிட்டு வாப்பா, நீ வந்து ஆஸ்திரேலியா ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவருக்கு அமிச்சாங்க. ரெண்டு கேப்டன்சி மெட்டீரியலும் இல்லை அப்படின்றதுனால கேப்டன்சிக்கு தூக்கி ஜாஷ் இங்கிலீஷ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியன் டீம். இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல ஆடின தன்வீர் சங்காக்கு ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் புல், அவர் வந்து ரூல்ட் அவுட். அவருக்கு பதிலா ஃபர்ஸ்ட் டைம் ஓடிஐ ஸ்குவாட்ல இடம் பிடிக்கிற டாட் மர்ஃபி நல்ல ஒரு ஆப்ஷன், நல்ல ஒரு பவுலர். பட் அகைன் ஆட வைப்பாங்களான்னு தெரியல. எஸ்பெஷலி இந்த மாதிரி கண்டிஷன்ல ஜம்பா ஒரு சிலரோட தான் போவாங்கன்றது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னு பாத்தீங்கன்னா இவனோட பேக்கப்ஸா இருக்கிற மேத்யூ கின்னமன் அவர் ஒரு ஆப்ஷன் இருக்காரு. கோர்ஸ் டாப் ஆர்டர்ல பவுலிங் போடுறதுக்கு மேட் ஷாட் ஒரு பார்ட் டைம் ஆப்ஷன் அவரும் இருக்காரு. சூப்பரா போட்டார் பாகிஸ்தான்ல அப்படின்னும் போது மேட் ஷாட் ஆக்சுவலி வாஸ் நாட் பார்ட் ஆஃப் திஸ் பங்களாதேஷ் டூர். சரிங்களா, பட் அவரும் ஆலிவர் பீக்கும் நல்லா ஆடின பர்ஃபார்மன்ஸ் காரணத்தினால அவங்கள வந்து ரிட்டைன் பண்ணிருக்காங்க ஆஸ்திரேலியன் டீம். மீன் வைல் பென் டாஷியஸ் அண்ட் ஜேவியர் பார்ட்லெட் கம்ஸ் பேக் இன்டு தி டீம். சரிங்களா, இதான் வந்து பாகிஸ்தான் ஸ்குவாடுக்கும் பாகிஸ்தான்ல ஆடின ஆஸ்திரேலியா ஸ்குவாடுக்கும் இப்போ ஆட போற ஆஸ்திரேலியா ஸ்குவாடுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். எனக்கு தெரிஞ்சு பார்ட்லெட் வில் பிளே. மேத்யூ கின்னமனே ஒரு டவுட் தான் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த பிச்சில். லுக்கிங் அவுட் ஃபார் பங்களாதேஷ் பவுலர்ஸ் எஸ்பெஷலி நஹீத் ரானா. இது வந்து ஜாஷ் இங்கிலீஷ் கேட்கிற போது அவருமே சொல்லியிருக்காரு, நான் நஹீத் ரானாக்கு அகைன்ஸ்டா ஆடினதே இல்லை, ஆனா வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு லைட்டா டர் விட்டுருச்சுப்பா, நல்லா போடுறாரு. ஒரு 145-150 போடும்போது இந்த பிச்சில் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு பிளே அகைன்ஸ்ட் ஹிம், நாட் ஒன்லி மீ, அவர் என்டையர் டீம் அப்படின்னு சொல்லிருக்காரு. பாப்போம், ஒரு 3 மேட்ச் ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் வீடியோக்குள்ள சீரிஸே முடிஞ்சிடும். அதோட நம்ம வந்து யார் ஜெயிச்சாங்க, எப்படி வந்து யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தேன். ஓகே, நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய இன்டர்நேஷனல் டூர் ஸ்ரீலங்கா டூர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் ஓடிஐ சீரிஸ் போயிட்டு இருக்கு. எதுக்கு சிரிச்ச சொல்லு சொல்லதானே போற. அதுதான் ஒண்ணு இல்லைங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்கா கொஞ்சம் காம்பரன்சிவா ஜெயிச்சிட்டாங்க. 10 சங்கா குசல் மெண்டிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பவுலர்ஸ் எல்லாருமே நல்லா பவுலிங் போட்டு ஜெயிச்சிட்டாங்க. செகண்ட் மேட்ச் வந்து மழையில போயிடுச்சு, அபேண்டன் ஆயிடுச்சு, யாருமே வந்து விளையாடல. இப்போ தேர்ட் மேட்ச் ஆக்சுவலி இந்த வீடியோ நாங்க ரெக்கார்ட் பண்ணப்போ தேர்ட் மேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். ப்ராபபிலி மேட்ச் முடிஞ்சிடும் நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்குள்ள. யார் ஜெயிப்பாங்க, இன்கேஸ் ஸ்ரீலங்கா ஜெயிச்சாங்கன்னா 2-0 சீரிஸ், இன்கேஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா 1-1 சீரிஸ் லெவல் ஆயிடும். யார் ஜெயிச்சாங்க நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சீரிஸ் நடக்கிறது வந்து நம்ம வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மேட்ச் நடந்துச்சு, இன்னொரு மேட்ச் அபேண்டனே ஆயிடுச்சு. கடைசி மேட்சும் நடக்கும் என்று நம்பி நாங்களும் அவங்களோட வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். சரி, ஓகே, இன்டர்நேஷனல் நியூஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இந்த டொமஸ்டிக் லீக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாத்துருவோமா? அப்பவே நம்ம வந்து சொல்லல அப்டேட்ஸ், சரியா? இந்த வாட்டி ப்ராப்பரா பாத்துடலாம். ஓகே, ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வீடியோ சொன்ன மாதிரி தாங்க, 1 லீக் 2 லீக் 3 லீக்லாம் இல்ல. நாங்க போன வீடியோல 4 லீக் சொல்லியிருந்தோம். அதை தாண்டி இன்னும் 2 லீக், சத்தீஸ்கர் பிரீமியர் லீக் ஆரம்பிச்சிருக்கு, விதர்பா ப்ரோ லீக் ஆரம்பிச்சிருக்கு, அப்புறம் வந்து பெங்கால் ப்ரோ லீக் அதுவும் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஆக மொத்தம் ஒரு 7 லீக் சைமல்டேனியஸா நடந்துகிட்டே இருக்கு. இதுல வந்து நான் ஓப்பனா சொல்றேன், கவர் பண்ணி நான் பார்த்த ஒரு லீக் என்ன அப்படின்னா 3 லீக் பார்த்துட்டு இருக்கேன். ஒன்னு வந்து மும்பை T20 லீக், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் பிரீமியர் லீக், தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா பரோடாவோட ஒரு லீக் ஒன்று போயிட்டு இருக்கு. அதுவுமே வந்து பாக்கிறதுக்கு நல்லா இருக்கான்னு தெரியல. ஒரு 2-3 பிளேயர் நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா நோட் பண்ணி வச்சிருந்து அவங்கள பார்க்கணும்னு அந்த ஒரு பர்டிகுலர் மேட்சஸ் மட்டும் நான் திரும்ப பார்த்துட்டு இருக்கேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மும்பை T20 லீக்ல நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்கோர்ஸ் சிஎஸ்கேக்கு இத்தனை நாளா ஸ்கேம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா பிரைம் ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் மாதிரி பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு, பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. ஜாக்கஸ் ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் மாதிரி அப்படி அந்த மாதிரி இருக்கிற நம்ம சிவம் தூபே பேட்டிங் அடிப்பார்னு தெரியும். பட் பவுலிங் என்னடா, பவர் பிளேல போட்டாலும் மைலன் போட்டு விக்கெட் எடுக்கிறாரு, டெத் ஓவர்ஸ்ல போட்டாலும் விக்கெட் எடுக்கிறாரு, தொட்டதெல்லாம் தங்கம் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. as a captain ஆகுமே. சரிங்களா, இஸ் டூயிங் a great job. எனக்கு அந்த கேப்டன் தான் கொஞ்சம் அதிசயமா இருக்கு. நான் முன்னாடியே சிஎஸ்கே சொன்ன மாதிரி தான், டூபே வந்து அடுத்த சீசன் ஒரு ருத்ர தாண்டவம் ஆடுவாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க நான் சொல்லியிருந்தேன். அது நடக்கதான் போகுது, ஆனா கேப்டன்சி நான் எதிர்பார்க்கலாம். ஓகே, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம இந்தியா டீம்ல புதுசா கேப்டனா இருக்கக்கூடிய ஸ்ரேயாஸ் ஐயர், அவரை பத்தி நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி வந்து அந்த மேட்ச்ல அகைன்ஸ்ட் சூரியகுமார் கேப்டன்சி பண்ண அந்த டீமுக்கு அகைன்ஸ்டாவே ஒரு மேட்ச் வினிங் 60 அடிச்சாரு அப்படின்ட்டு அவர் நம்ம பார்த்துட்டோம். பட் அந்த அதே இந்தியா
இந்தியா டீம்ல இருந்து வெளியே அனுப்பிச்ச யாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணாரோ அந்த சூரியகுமார் யாதவ் இருந்துகிட்டு இன்னைக்கு ஹரிஷ் சொன்ன மாதிரி ஒரு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் 36 balls 72 நாட் அவுட் ஃபார் ட்ரையம்ப் நைட்ஸ். அந்த டீம் வந்து ஆக்சுவலி எலிமினேட் ஆயிடுச்சு, அந்த டீமோட கேப்டன் ஸ்கை தான். பட் இருந்தாலும் இத்தனை நாளா அவர் பெருசா அடிக்கல. இது கடைசி ஒரு 2 மேட்ச் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. இட்ஸ் கிரேட் நியூஸ் ஒன்ஸ் அகைன். ஸ்கை இந்த மாதிரி வந்து அடிச்சு நல்லா ப்ராப்பரா இந்தியா டீமுக்கு மேபி இன்னொரு கால வருமா அப்படின்னு தெரியல. பட் ஓகே, ஒரு நல்ல ஒரு டச்ல இருக்காருன்னு சொல்லலாம். நாளாதான் நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர். இவரை பத்தி நான் வந்து போன வீக்லி பிளேல சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி ஆர்ஆர்ல வந்து ஜெய்ஸ்வாலுக்கு காம்படிஷன் வந்து அமன் ராவ்லாம் கிடையாது, துஷார் தேஷ்பாண்டேடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேட்டிங் ஆடினாரு மச்சான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் ஆக்சுவலி நக்கலாலாம் சொல்ல, உண்மையிலேயே அந்த மேட்ச்ல ஒரு நல்லா தான் ஆடினாரு. ஓகேவா, அது தூக்கி சாப்பிடுற மாதிரி அதுக்கு அடுத்த மேட்ச்லயே பார்த்தோம்னா ஃபாஸ்டஸ்ட் 50ல அடிக்கிறாரு. டேய் எவ்வா 23 பால் 52. அதுவும் அந்த டீம் வந்து முடிஞ்சே போச்சு. 120க்கு 8 இருந்துச்சு. ஃபைனல் ஸ்கோர் பார்த்தோம்னா 205க்கு 8 அப்படின்ற போட்டு போலந்து எடுத்தாரு. அதுவும் சும்மா இந்த ஸ்லாக் எல்லாம் இல்ல, ப்ராப்பரா ஆடுற நல்லா டைம் பண்றாரு. அப்படி இருக்கும்போது துஷார் தேஷ்பாண்டே as an ஆல்ரவுண்டர் கொஸ்டின் மார்க். இது நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, மும்பை T20 லீக்ல எல்லாருமே அடிக்கிறாங்க. அதனால இவங்க அடிச்சதெல்லாம் வச்சு சில்லறையெல்லாம் செதற வேணாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. வாட் எவர் இட் இஸ், கொஞ்சம் ஜாலியா தான் போகுது மும்பை T20 லீக். நானே பெருசா டொமஸ்டிக் லீக்ஸ் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். பரத் தான் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவாரு. மும்பை T20 லீக் எனக்கு அந்த மேட்சஸ் கொஞ்சம் பார்க்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. நீங்களும் பாருங்களேன், முடிய போகுது அவ்வளவுதான். ஆமா, ஆக்சுவலி இன்னும் 2-3 நாளா சீட் இதுவே முடிஞ்சிடும். பட் ஓகே, முடிஞ்ச டைம் கிடைச்சா ஃபாலோ பண்ணுங்க. அது ஒரு லீக் சொல்லணும்னு நினைச்சேன். ரெண்டாவது வந்து மத்திய பிரதேஷ் பிரீமியர் லீக். அங்கேயும் வந்து இந்த நோட்டபிள் இந்தியன் பிளேயர்ஸ் ஒரு ஐபிஎல் ஆடின பிளேயர்ஸ் லைக் வெங்கடேஷ் ஐயர், அஸ்தோஷ் சர்மா இவங்கெல்லாம் வந்து ஆடுறாங்க. அப்கோர்ஸ் அனிகேத் வர்மா அவர் ஒரு டீமோட கேப்டனா இருக்காரு. நல்லா ஆடிட்டு இருக்காங்க, நல்லா போகுது. அந்த லீக்லயுமே வந்து எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஹை ஸ்கோரிங் வென்யூஸா இருந்தாலும் பவுலிங்கும் பேட்டிங்கும் வந்து ஈக்குவலா இருக்கு. லைக் வந்து நிறைய பவுலர்ஸ் நிறைய டேலண்ட்ஸ் வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து நான் இந்த லீக் எல்லாம் பாக்குறதுக்கு காரணமே வந்து அந்த டேலண்ட்ஸ் தான். அண்ட் டேலண்ட்ஸ் சொல்லும் போது நான் இந்த சிஎஸ்கே பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏன்பா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தயவு செஞ்சு ஸ்கவுட்ஸ் எல்லாம் அனுப்புங்கப்பா. பிரசாந்த் வீர் மாறி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டு ஸ்லாக் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ் உங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கவுட்டிங் டீம் டிஸ்மேண்டில் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிருக்கேன். அந்த மாதிரி பிரசாந்த் வீருக்கு ஈக்குவலா இருக்கிற சில பிளேயர்ஸ் நான் வந்து பார்த்து வச்சிருக்கேன் இந்த லீக்ஸ் எல்லாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மும்பை T20 லீக்ல வைபவ் மாலி அப்படின்ற வந்து ஒரு பிளேயர் ஒருத்தர் இருக்காரு. அந்த டீம் நார்த் மும்பை பேந்தர்ஸ் அப்படின்னு வந்து டேபிள் டாப்ல இன்னும் ஒரு மேட்ச் தான் அவங்க தோக்கல, 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அந்த டீம்ல இருக்கிற வைபவ் மாலி சரிங்களா, பேசிக்கா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ரைட் ஹேண்ட் பேட்டர், சூப்பரா பேட்டிங் ஆடுறாரு. ஆக்சுவலி அந்த லீகோட ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் இப்போதைக்கு அவருக்கு தான் இருக்கு. அவர் வந்து சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பினிஷ் பண்றாரு, சூப்பரா ஆடுறாரு. அண்ட் பவுலிங்குமே வந்து சூப்பரா போறாரு. எந்த அளவுக்குன்னா ஒரு பர்டிகுலர் மேட்ச் சர்ஃப்ராஸ் கான் இருக்கிற ஒரு மேட்ச் சரியா, 180 டிஃபெண்ட் பண்ணோம். பவர் பிளேலே வந்து பார்த்தோம்னா ஒரு 15-16 பால்ல வந்து ஒரு 62 ரன் கிட்ட அடிச்சு வச்சிருந்தார் சர்ஃப்ராஸ் கான். 6th ஓவர்ல பவுலிங் போட வராரு வைபவ் மாலி. ஓகேவா, வந்து ஒரு 2 பால் சர்ஃப்ராஸ் கான் டாட் பண்ணது மட்டும் இல்லாம 3வது பால் சுருக்குன்னு போட்டு இருந்தார் 2 பால். 3வது பால் நல்லா ஃப்ளை பண்ணி டிசீவ் பண்ணி சர்ஃப்ராஸ் கான் விக்கெட் எடுத்தாரு. அதை பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு, உண்மையிலே சொல்றேன் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே மேட்ச்ல லேட்டரான ஒரு ஃபீல் வந்து போடுவாரு. அந்த அதே இன்னொரு பேட்டர் வந்து செம்மையா அடிச்சிட்டு இருப்பாரு, 2-3 6 அசால்ட்டா டிசீவ் பண்ணாரு. ஒரு சின்ன லிட்டில் ஃபிளைட் தான், உண்மையிலே சொல்றேன். ஹி ஹாஸ் a great future. அண்ட் சிஎஸ்கே மட்டும் இல்ல, ஆக்சுவலி மும்பை இந்தியன்ஸ்க்குமே டார்கெட் பண்ணலாம். ஏன்னா வான்கடையில நல்லா போறாரு அப்படின்னும் போது மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு இந்தியன் ஸ்பின்னர் தேவை இல்லையா? அப்படி இருக்கும்போது ஐ திங்க் தே கேன் கோ ஃபார் வைபவ் மலின்ற ஒரு ஆப்ஷன். நிறைய பேர் போவாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அகைன் ஆக்ஷன் டைனமிக்ஸ் பத்தி இங்க பேச விரும்பல, நம்ம ஆக்ஷன் முன்னாடி செக் பண்ணோம். பட் லுக் அவுட் ஃபார் திஸ் அப்படின்ற மாதிரி சொல்றேன். அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரோடா பிரீமியர் லீக்ல அவங்களும் டேபிள் டாப்ல இருக்கிற ஒலிம்பிக் வாரியர்ஸ்ன்ற டீமுக்கு ஆடிட்டு இருக்கிற கேப்டன் நினட் ரத்வா அப்படின்னு ஒரு பிளேயர். சிமிலர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங்லாம் சொல்ற தேவையே இல்லடா. எடுத்து பாரு என்ன அடிக்கிறாரு. ஒவ்வொரு தடவையும் டீம் ஒரு டஃபான சிச்சுவேஷன் இருக்கும்போது செம்மையா ஆடிட்டு இருக்காரு. ஒரு 4 டவுன் ஆடக்கூடிய ஒரு பேட்டர். அண்ட் he can also bowl in the power play. வைபவ் மலியுமே பவர் பிளேல போடலாம் அப்படின்னும் போது அவர் 2 ஸ்பின்னுமே பண்றாரு. ஆக்சுவலி நினட் ரத்வா வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் சொன்னாலும் அவரும் அகில் ஹுசைன் மாதிரி நிறைய வேரியேஷன் வச்சிருக்காரு. He'll also be a good option. So இந்த மாதிரி நிறைய பேக்கப்ஸ் இருக்கு. நான் சொல்றது இந்த 2 லீக் ஃபாலோ பண்ணிட்டு இந்த 2 லீக்ல சொல்றேன். மத்திய பிரதேஷ் பிரீமியர் லீக்லயும் அந்த மாதிரி 2-3 பேர் இருக்காங்க. நான் வந்து பேட்டிங்ல பெருசா இம்பாக்ட்ஃபுல்லா இல்லன்றதால அவங்க பேர் நான் சொல்ல, ஆனா பவுலிங் சூப்பரா போடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் கண்ணை திறந்து ஸ்கவுட் பண்ணுங்க, கூப்பிடுங்க, ட்ரையல்ஸ்க்கு கூப்பிட்டு பாருங்க என்ன இருக்குன்றது. ஐ மீன் அப்படித்தானே தெரியும். சும்மா வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிளேயருக்கு போறது யூஸ் இல்லை 15 கோடி அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். வராங்க நிறைய பிளேயர்ஸ் வராங்க. எனக்கு தெரிஞ்சு நீ சொல்ற மாதிரி ட்ரையல்ஸ்க்கு வந்து வெறும் பார்க்கதான் செய்யறாங்க போல. அதுதான் இங்க பிரச்சனையாவே இருக்கு. அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிளேயருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றேன். நம்ம நிறைய டேலண்ட்ஸ் கொட்டி கிடக்காங்க. பை த வே நம்ம வந்து டெட் பவுலிங்க்குமே வந்து சொல்லிருந்தோம். லைக் வந்து இந்தியன் டெட் பவுலர் ஸ்கவுட் பண்ணுங்க, எப்படி எஸ்ஆர்எஸ் வந்து சகிப் ஹுசைன் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இதே பரோடா பிரீமியர் லீக்ல இதே நிரன் ரத்வா கேப்டன்சி பண்ற அதே டீம்ல சஃப்வான் பட்டேல் அப்படின்ற வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் இருக்காரு. ஸ்லிங்கி ஆக்ஷன் லெஃப்ட் ஆர்மர். நான் ரொம்ப அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. நான் பார்த்த ஸ்லிங்கி ஆக்ஷன் எல்லாமே ரைட் ஹேண்ட் பவுலர்ஸா தான் இருப்பாங்க. இவர் இந்த லெஃப்ட் ஆர்ம் ஆக்ஷன்ல இருந்து ஸ்லிங்கில போடும்போது ஆக்சுவலி நிறைய பேர் டிசீவ் வராங்க. எஸ்பெஷலி டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா எக்கச்சக்க யார்கர்ஸ் அக்யூரேட்டா போட்டுக்கிட்டே இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் ஒரு நல்ல ஆப்ஷன். இவருமே வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ட்ரையல்ஸ் கூப்பிட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி பண்றாரு அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் நெட் பவுலர் ட்ரை பண்ணலாம். இந்த வருஷம் நெட் பவுலர் எடுத்து அடுத்த இயர்ல மேபி வந்து ஒரு ஆப்ஷன்ல எடுக்கலாம். வாட்எவர் இட் இஸ். பட் யா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க, பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. சோ எஸ், உங்களுக்கு டைம் கிடைச்சா பாருங்க. நிறைய லீக்ஸ் இருக்கு. இதையும் தாண்டி விதர்பா ப்ரோ லீக் இருக்கு. அண்ட் நான் கவர் பண்ணாத சத்தீஸ்கர் பிரீமியர் லீக் இருக்கு. அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு லீக் கூட போகுது. அதை நான் வந்து ஐ திங்க் முடிஞ்சிருச்சா எனக்கு தெரியல. ஏதோ ஒரு லீக் நான் விட்டுட்டேன். பெங்கால் T20 லீக் இப்பதான் ஆரம்பிச்சது. அண்ட் பை த வே நிறைய
நிறைய பேர் வந்து டிஎன்பிஎல் அப்டேட், டிஎன்சிஏ அப்டேட் கேட்டிருந்தீங்க. டிஎன்பிஎல் நியாயமா பார்த்தா இந்த டைம்ல ஆரம்பிச்சிருக்கணும். ஜூன் டைம்ல தான் ஆரம்பிக்கும். ஏன் ஆரம்பிக்கல, எப்போ ஆரம்பிக்கும் கேக்குறீங்க. ஏன் ஆரம்பிக்கலன்ற ரீசன் ப்ராப்பரா தெரியல, சரிங்களா? அது வந்து தெரியல. பட் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ், ஒரு ட்ரஸ்டபிள் சோர்ஸ்ல இருந்து வந்திருக்கு. ஆகஸ்ட் டைம்ல வந்து டிஎன்பிஎல் அந்த விண்டோல நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அகைன் ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் தான். பட் பாப்போம், அஃபிஷியலா வரும்போது ஐ திங்க் ஆகஸ்ட்ல வந்தா கிரெடிட்ஸ் எடுத்துக்கலாம். அது ஆக்சுவலி நியூஸ் வந்து வெளில சொல்ற மாதிரி இல்ல, கொஞ்சம் சலசலப்புகள் போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஆகஸ்ட் மோஸ்ட் ப்ராபபிலி they'll be coming backன்ற மாதிரி தான் நினைக்கிறோம். லெட்ஸ் see. ஆமா, பட் நானுமே டிஎன்பிஎலுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அகைன் டிஎன்பிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து எடுப்பாங்களா ஐபிஎல்ல? போன வருஷம் பெர்ஃபார்ம் பண்ண யாருமே எடுக்கல பெருசா. துஷார் ரஹேஜா அதெல்லாம் பெருசா எடுக்கல. ஓகே, இல் பி இன்ட்ரெஸ்டிங் டு see once again. ஓகே, டொமஸ்டிக் லீக்ஸ் பார்த்துட்டோம். அப்படியே கொஞ்சம் ஓவர்சீஸ்ல நம்ம வந்து வெளிநாட்டு செய்திகள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிபிஎல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பிரைவேடைசேஷன் பண்ண போறாங்க, பயங்கர ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அந்த வரிசையில் மெல்போர்ன் ஸ்டார்ஸும் மெல்போர்ன் ரெனிகேட்ஸும் இணைய போறாங்க. நம்ம போன வீக்லி பீரியட்ல பார்த்திருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த மெல்போர்ன் ஸ்டார்ஸ்ன்ற அந்த டீமை ஸ்டார்ஸை தூக்கிட்டு மெல்போர்ன் ரேஞ்சர்ஸ் அப்படின்னு வந்து டீமை வந்து ரீநேம் பண்ண போறாங்களாமா விக்டோரியா கிரிக்கெட் போர்டு. எதுக்கு மாத்துறாங்கன்னு தெரியல. இப்போ வந்து ரீசெண்டா அந்த விக்டோரியா ரேஞ்சர்ஸ் பேருக்கு வந்து ட்ரேட்மார்க் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. அது வந்து நியூஸ் வந்து வைரல் ஆச்சு. அண்ட் ரெனிகேட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, மெல்போர்ன் ரெனிகேட்ஸ், அந்த டீமை வந்து வித்துருவாங்க கம்ப்ளீட்டா, பிரைவேடைசேஷன் பண்ணி பிரைவேட் ஓனருக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரேஞ்சர்ஸ் நேம் எங்க வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்டோரியாவுடைய ஓல்டு நேம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா விக்டோரியா, அது இல்ல ப்ரோ, எமர்ஜென்சி அந்த ரேஞ்சர் இல்ல, பவர் ரேஞ்சர்ல விக்டோரியாவுடைய ஓல்டு கிரிக்கெட் டீமோட பேர் வந்து விக்டோரியா புஷ் ரேஞ்சர் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அந்த புஷ் ரேஞ்சர்ல இருந்து ரேஞ்சரை தூக்கி வச்சிருக்காங்க. இதான் வந்து நிலவரம். சோ வந்து நேம் மாத்துவாங்களா? எனக்கு ஏதோ ஆக்சுவலி நேம் மாத்ததுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஏன்னா அது வந்து ஒரு பிராண்டு. நம்ம லீக் ஐபிஎல் எல்லாம் பார்த்தோம்னா என்னதான் ஓனர்ஸ் மாறினாலுமே அந்த பிராண்ட்ன்ற ஒரு காரணத்தினால ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பேரை மாத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. சேம் கோஸ் வித் ராஜஸ்தான் ராயல்ஸ் as well. அப்படி இருக்கும்போது தெரியல, வாட் எவர் இட் இஸ், ஏதோ மாறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களோட பிராண்ட் ஐடென்டிட்டின்னு சொல்லக்கூடிய அவங்க கலர்ஸ் சூப்பரா இருக்கும். ஒரு லைட் கிரீன் கலர்ல நல்லா இருக்கும். அதையும் மாத்திட்டு விக்டோரியாவோட அந்த கலர்ஸ் ஒரு ப்ளூ அண்ட் இன்னொரு ஏதோ ஒரு கலர் இருக்கும், அந்த கலர்ல தான் விளையாட போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு இவ்வளவு மாத்துறாங்கன்னு தெரியல. பட் வாட் எவர், நல்லா அவங்க ஏதோ நல்லா பண்ணா நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அப்படியே இன்னொரு இன்டர்நேஷனல் லீக் பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன். யூரோப்ல ஒரு லீக் நடக்குதுப்பா, அதை சொல்லவே இல்லையே பரத். அதுதான் அடுத்து சொல்ல வந்தேன். இந்த பெல்ஜியம்ல ET20 ஒன்று போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி வந்து இதை நான் பெருசா ஃபாலோ பண்ணல, நான் வந்து ஓப்பனா ஒத்துக்கிறேன். ஆனா அவங்களும் வந்து பார்த்தோன்னா இந்த இங்கிலாந்து, நீ சொன்னல இங்கிலாந்து வந்து இந்தியாவோட வியூவர்ஷிப்புக்கு ஏத்தாப்புல மேட்சஸ் எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்ட்டு, இவங்களும் அதுதான் ஃபாலோ பண்றாங்க. இந்தியா டைம் படி 4 PM and 8 PM பிரைம் ஸ்லாட்ஸ் வந்து பிடிச்சு மேட்சஸ் வந்து வச்சிருக்காங்க. சோ பேசிக்கா இட்ஸ் ஃபார் இந்தியன் ஆடியன்ஸ். ஓகேவா? யூசுவலா இந்த மேட்ச், இந்த மாதிரி மேட்ச்லாம் நான் பார்ப்பேன். பட் நான் கொஞ்சம் டிராவலிங்ல இருந்தேன், அந்த அதர் டொமஸ்டிக் லீக்ஸ்ல இருந்தனால நான் பார்க்கல. ஆனா கான்ட்ரரி யாரு பார்த்து எனக்கு அப்டேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க நைனா. அவர் வந்துட்டு நான் ஃபிளைட்ல வந்துட்டு இருக்கேன், 30 மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. என்னடா அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, சேனல் மாத்திட்டு இருந்தேன் பரத். அப்போ ஒரு நல்ல மேட்ச் மாட்டிச்சு பரத். லிட்டரலாடா நீ வந்து மேட்ச் மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா ஒரு மேட்ச் ஒன்று போச்சாமா. அந்த மேட்சை பத்தி அப்படியே லைவ் அப்டேட்ஸ் மாதிரி கொடுத்திருந்தாரு. கிரிக்பஸ் தோத்துரும் அப்படின்ற மாதிரி அவ்வளவு அப்டேட்ஸ். அவர் சொன்னதுக்கு அப்புறம் ஹைலைட்ஸ் பார்த்தேன் அந்த மேட்சோட. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தனால லைவ் பார்த்தேன். ஃபுல்லாலாம் பார்க்கல, அங்கங்க கொஞ்சம் பார்த்தேன். ஹைலைட்ஸ் ஃபுல்லா வந்து திரும்ப செக் பண்ணேன். நல்லா தான் போகுது ஆக்சுவலி இந்த லீக். பட் மெஜாரிட்டி நம்மளுக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ் தான், எல்லாமே ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ், அசோசியேட் நேஷன் பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஃபாப் டு பிளஸி, ரூபன் ட்ரம்பிள்மேன், அந்த மாதிரி லைக் நமீபியன் பிளேயர்ஸ், நேபாள் பிளேயர்ஸ் சில பேர், குல்ஷன் ஜா, அந்த மாதிரிலாம் பிளேயர்லாம் இருக்காங்க. அண்ட் அந்த சூப்பர் ஓவர் மேட்ச் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அதுல வந்து பவுலிங் போட்ட அண்ட் அவர் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆடின நிக்கில் சௌத்ரி ஆக்சுவலி ஒரு நல்ல பிக்கா இருப்பார் ஃபார் சிஎஸ்கே. நான் போன வீடியோல சொல்லாத காரணம் என்ன அப்படின்னா, எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ரெகுலரா நிறைய லீக்ஸ்ல கொடுத்தாங்கன்னா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆக்சுவலி உண்மையில ஒரு சூப்பரான ஃபினிஷர் அண்ட் ஒரு நல்ல மிஸ்டி எலிமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பவுலர். சூப்பர் ஓவர்ல 3 ரன் போட்டு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்லா போட்டாரு, நல்ல ஒரு வேரியேஷன் இருக்கிற ஒரு பவுலர். அண்ட் மத்தபடி அந்த லீக்ல அப்டேட் பண்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்லைங்க. எல்லாமே ஒரு மாதிரி நல்லா போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பாருங்க, எல்லாம் தட்டி விட்டுருங்க. நம்ம ஊர்லயே அவ்வளவு லீக் இருக்கு, அதை பாருங்க. நல்லா இருங்க எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மென் செய்திகளை ராப் அப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் விமன் செய்திகள் வந்து பார்த்தலாம். சொல்லுங்க பரத். இதுக்கே டியூரேஷன் 30 நிமிஷம் இழுத்துருக்கும். இப்போ விமன்ஸ்ல வேற ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு அவ்வளவு கண்டென்ட் இருக்கு. பட் ரொம்பலாம் பேச போறது இல்ல. உமன்ஸ் வேர்ல்ட் கப் இஸ் அபவுட் டு பிகின். எஸ், இந்த வீக் ஃப்ரைடே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கிலாந்து வெர்சஸ் ஸ்ரீலங்கா மொத மேட்ச். இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் 14th அன்னைக்கு எப்பயும் போல சண்டே அன்னைக்கு பிரைம் டைம்ல வைக்க போறாங்க. இது வந்து நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? இதுக்கு உண்டான வார்ம் அப் மேட்சஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இந்தியா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் காம்பரன்சிவா ஜெயிச்சிட்டாங்க. ஹர்மன்பிரீத் கவுர் இல்லாம ஸ்ருதி மந்தனா கேப்டன்சி பண்ணாங்க. ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ், 190 ரன்ஸ் கிட்ட போட்டாங்க. டிஃபெண்ட் பண்றதுக்கு பவுலர்ஸுமே சூப்பரா பவுலிங் போட்டாங்க. ஆஃப்கோர்ஸ் நம்மளோட ஸ்பின்னர்ஸ், எஸ்பெஷலி அந்த இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் ஸ்பின் பெருசா ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற வேலையில ஷேங்கா பாட்டில் பாத்தீங்கன்னா 4 விக்கெட் எடுக்கிறாங்க. ராதா யாதவ் கேம் பேக் இந்த டீம், அவங்க வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு டஃப்பான ஒரு செலக்ஷன் டைலமால தான் இருப்பாங்க, எந்த ஸ்பின்னர் எடுத்துட்டு போறது அப்படின்ட்டு. பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பாரதி ஃபுல்மாலி அவங்க வந்து ஒரு 56 கிட்ட அடிச்சாங்க பேட்டிங்ல, நாட் அவுட்டா இருந்தாங்க, அன்பிட்னா இருந்தாங்க. அண்ட் ஷஃபாலி வர்மா டாப் ஆஃப் தி ஆர்டர்ல ஒரு 29 குவிக் ஃபயர் 29 அடிச்சாங்க. இந்த மாதிரி எல்லாமே ஸ்குவாட்ல நல்லா தான் இருக்கு. மிடில் ஆர்டர் தான் இப்பவுமே ஒரு சின்ன கன்சர்னா இருக்கு. நான் அது இங்கிலாந்து சீரிஸ் நான் சொல்லியிருந்தேன், அதை மட்டும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு செமிஃபைனல் கண்டெண்டர் நான் சொல்லுவேன். ஃபைனலிஸ்ட் ரொம்பவே டவுட்டுங்க. அது ஏன் சொல்றேன் அப்படின்னா,
பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற 4 டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த டீம்ஸ் ஆஸ்திரேலியா ஹோம் டீமான இங்கிலாண்டை வார்ம் அப்ல வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. ஆக்சுவலி வந்து அவங்க பவுலிங் நல்லா போட்டாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு பவர் பிளேலயே வந்து ஒரு 3 விக்கெட் கழட்டிட்டாங்க. 150 வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாங்க இங்கிலாந்து. அதை வந்து ஈஸியா வித்வுட் பிரேக்கிங் எ ஸ்வெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சேஸ் பண்ண ஆஸ்திரேலியா சூப்பரா ஆக்சுவலி வந்து இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்க்கு ப்ராப்பரான ஒரு டீம் எடுத்துட்டு போறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கிலாந்து இஸ் ஆல்வேஸ் a contender in their home venue சரிங்களா. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அண்ட் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆன நியூசிலாண்டுமே ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் இவங்களையெல்லாம் தாண்டி எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா மேல ஒரு கண்ணு இருக்கு. லைக் அவங்க வந்து ஐ திங்க் தே ஹேவ் ஆல் த ரைட்ஸ் டு வின் திஸ் சீரிஸ், வின் திஸ் ட்ராஃபி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். நல்ல டீம் இருக்கு, டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அட் சேம் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸும் இருக்காங்க. லைக் நிறைய பேர் மெரிசன் கப் இஸ் பேக், ஷப்னிம் இஸ்மாயில் ரிட்டையர்மெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. லாரா ஓல்வார்டோட கேப்டன்சி, அவங்க பேட்டிங் ஃபார்ம் எல்லாம் பார்க்கும்போது திஸ் டீம் கேன் டெஃபினெட்லி ரீச் த ஃபைனல்ஸ், ஹஸ் ஆல் த ரைட்ஸ் டு வின் த ட்ராஃபி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் அகைன் as the league progresses, let's see how it goes. அண்ட் கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய உமன்ஸ் அப்டேட், WCPL நடக்கும் எல்லா வருஷமும், ஒரு 3 டீமோட நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிபிஎல்னா என்ன அப்படின்னு தெரியாது சில பேருக்கு. கரீபியன் பிரீமியர் லீக் உமன் வருஷம் நடக்கும் சரிங்களா. குட்டியா லைட்டா 3 பேர் நடத்துவாங்க. சிபிஎல்ல ஓவரா பர்த் நம்ம சில பேருக்குடா இல்ல பயங்கரமா கிரிக்கெட் பேசுறாங்க. சில பேருக்கு நான் தெரியாத சில பேருக்கு சொல்லிக்கிறேன், தெரிஞ்ச நிறைய பேருக்கு சொல்ல ஓகேவா. யூசுவலா இந்த WCPL ஒரு 3 டீமோட போகுங்க. பர்படோஸ் ராயல்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் 3 தடவை அவங்க வந்து டிராஃபி எடுத்திருக்காங்க தொடர்ந்து ஹேட்ரிக்கா. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரின்பர்கோ நைட் ரைடர்ஸ், அப்புறம் வந்து கயானா அமேசான் வாரியர்ஸ். இந்த 3 டீமுக்கு இருக்கும். அதுல 4வது டீமா ஜமைக்காவை சேர்ந்த ஜமைக்கா எம்ப்ரஸ் அப்படின்ற டீம் வந்து வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 4 டீம் பேட்டிலா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு குவாட்ராங்குலர் பேட்டில் சரிங்களா. ஸோ செப்டம்பர் 5 அன்னைக்கு ஆரம்பிக்கும், செப்டம்பர் 18 வரைக்கும் அந்த சீரிஸ் வந்து போகும். ஸோ இன்கேஸ் WCPL ஃபாலோ பண்ற யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான அப்டேட் நீ ஃபாலோ பண்ணி சொல்லுவியாடா அப்டேட்? கண்டிப்பா நான் சொல்லுவேன். எப்படா பர்த் இவ்வளவு டொமஸ்டிக் லீக் இதுல உமன்ஸ்ல போயிட்டு அங்க WCPL எல்லாம் போய் பார்த்துட்டு இதுல என்ன ஜோக்குனா, இதுல நீங்க ஒரு பாயிண்ட் நோட் பண்ணீங்கன்னு தெரியும். பரத் அவங்க நைனா வந்து மெசேஜ் பண்ணார்ல, எங்க இருந்து பரத்துக்கு இதெல்லாம் வந்துச்சு? அங்க இருந்துதான் நைனா ஃப்ரீ கப் அந்த காலத்துல இருந்து அவர்கிட்ட அப்படியே சின்ன வயசுல இருந்து பக்கத்துலயே உட்காந்து மேட்ச் பார்த்து வளர்ந்த ஒரு சிறுவன் வாலிபன் தான் இவன் பரத். இது ரியாக்ட் கூட பண்ண முடியலடா, சரி தூக்கம் வருது. இத்துடன் எல்லா செய்திகளும் நிறைவேறதானே, நாங்களும் போய் தூங்குறோம், நீங்களும் போய் அடுத்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ஹை பண்ணுங்க. வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் பண்ணி விடுங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணணும்னா லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணுங்க. அண்ட் நாங்க நிறைய கிவ் அவேஸும் அதுல கொடுக்கறதா இருந்தோம். லைக் அதுல பிராண்டட் டிஷர்ட்ஸ்மே வந்து கொடுக்குற மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கோம். சின்ன பசங்க நாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.